தேவனை குறித்து உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதுக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கிறது. தேவனுடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ ஆரம்பிச்சிடுவோம். தேவனுடைய இருதயத்துல என்னெல்லாம் இருக்குது பாருங்க. நீங்க குறைவற்று வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் நிறைவை அவர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். உங்க வாழ்க்கையில வருகிற சவால்கள், உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னு அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. பிரச்சனையை பார்த்து ஓடுற ஆளா கடவுள் உங்களை வடிவமைக்கல. கடவுள் உங்களை எந்த அளவுக்கு உங்களை கல்டிவேட் பண்ண விரும்புறாருன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கை உன்னை பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தயார்படுத்துறதுதான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்குது பாருங்க. கடவுள் பாருங்க உங்களை ட்ரெயின் பண்ண விரும்புகிறார். கடவுளை குறித்து பல பரிமாணங்கள் இருக்கு. ஒரு நல்ல அப்பா மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல பயிற்சியாளர். அவன் எதையாவது சோர்வு அனுப்பிட்டு தான் இருப்பான். அம்புடுத்தான் அவன் குடும்பம், அம்புடுத்தான் அவன் பிள்ளைங்க, அம்புடுத்தான் அவன் பிசினஸ்மா, இதுதான் அவன் அனுப்புற அம்பு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, தொட்டுப்பார் காய்ச்சல் அடிக்கிறதா அப்படின்னு புலிகேசி மாதிரியே உட்காந்துருக்காங்க நிறைய பேர். ஒரு நாள் ஓடிட்டு இருந்தீங்க, இனிமே உங்களை பார்த்து எல்லாம் ஓட போகுது. அந்த மாதிரி தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை தயார்படுத்தும்படி அவர் உங்களை அழைக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது. பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க. பிசாசின் காரியங்களை குறித்து பயந்து ஓட வேண்டாம். வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா உங்க கூட ஒரு தேவன் நிற்கிறார். உங்களுக்கு ஒன்று முக்கியம் என்றால் அது தேவனுக்கு முக்கியமா இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு தேவனை தான் நீங்க சேவிக்கிறீங்க. தேவன் என் குடும்பத்தை குறித்து பேசுகிறார், குடும்பத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. தேவன் என் பிள்ளைகளை குறித்து பேசுகிறார், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு நம்பிக்கை. உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க மேல வந்து அதை ஜெயிக்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப இதெல்லாம் அவர் அனுப்புறாருன்னா சொஸ்தமாக போகுதுன்னு அர்த்தம், மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம், விடுதலை உண்டாக போகிறது என்று அர்த்தம். தேவன் ஒன்றை குறித்து பேசுகிறார் என்றால் அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆசீர்வாதம்னால என்னன்னா, தேவன் பேசிவிட்டார், அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். கணவன் மனைவி உறவை குறித்து அவருக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது. பிள்ளைகளின் வாழ்வை குறித்து அக்கறை அவருக்கு இருக்கிறது. ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய நல்ல உறவு இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். என் சரீரத்தின் ஆரோக்கியத்தை குறித்து கடவுள் பேசியிருக்கிறார். என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். என் உறவுகளை பற்றி பேசியிருக்கிறார். என் உறவுகள் நன்றாக இருக்கும். இதெல்லாம் நான் உருவாக்கும் கட்டமைப்பு அல்ல, இது தேவன் உண்டாக்கின கட்டமைப்பு. இதை கெடுக்கிறதுக்கு எந்த பிசாசாலையும் முடியாது. நரகமே திரண்டு வந்தா கூட அது தோற்று போகும், அது ஓடி போகும். நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஒரு பிசினஸ் நடக்குனா, வேலை நடக்குனா, அது ரொம்ப நல்லா நடக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருங்க. அதனால பயப்படாதீங்க. நல்லா நடக்கணும்னு அவர் நினைக்கிறதுனால என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க பிசினஸ்ல, உங்க வியாபாரத்துல நீங்க வெற்றிகளை பார்ப்பீங்க. ஏனென்றால் தேவன் அதில் நீங்கள் பெருகுவது அவருடைய விருப்பமாக இருக்கு. எபேசியர் புத்தகத்திலிருந்து நாம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் தொடர இருக்கிறோம். இதுல நாம படிக்கிறதுக்கு பல்வேறு காரியங்கள் இதுல இருக்குது. நாம எப்படி படிக்கிறோம்னா, ஒரு இறையியல் அறிவுக்காக நம்ம படிக்கிறது இல்லை. சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கட்டுமே, அப்படி படிக்கிறது இல்லை. அந்த விதத்தில் நாம் அணுகிறது இல்லை. ஏன்னா அது நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட இந்த ஸ்கூல் படிப்பு மாதிரி தான். நிறைய படிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க, ஒன்றுமே செய்யாமல். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி பைபிளும் நாங்கள் 70 வாட்டி படித்தோம்மாங்க. நமக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. நான்லாம் இது வரைக்கும் அவ்வளோ படித்ததில்லை. 70 வாட்டி படிச்சாருன்னு பார்த்தா அங்கேயே தான் உட்காந்துருப்பார். 70 வாட்டி படித்தோம் அங்கேயே இருக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. பைபிளை தான் படிச்சிங்களாங்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ அவங்க படித்தாங்களான்னா படித்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் சும்மா ஒரு அறிவை பெருக்குகிற ரீதியில் ஏதோ அப்படியே வாசித்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நாம் படிக்காமல் நாம் எப்படி படிக்கிறோன்னா, ஒன்று ஒரு ரெவலேஷன்லேருந்து நம்ம படிக்கிறோம், ஒரு வெளிப்பாட்டின் அறிவை பெரும்படி படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் காரியங்களோடு தேவனுடைய வார்த்தையை நாம் பொருத்தி படிக்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற ஸ்டடி, லைஃப் ஸ்டடி. ஆமேன். இல்லை பைபிள் ஸ்டடின்னு போடுறதுக்கு பதில் என்னவே போட்டுடலாம், லைஃப் ஸ்டடின்னே போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப அஃபண்ட் ஆகிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் மாற்றினீங்கன்னா எப்படி பாஸ் அப்படி. அதனால் பைபிள் ஸ்டடின்னு போடுறோம். பைபிள் ஸ்டடினாலே அது லைஃப் ஸ்டடி தான்.
தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறது நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான். ஆமென். தேவனுடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் வாழாம நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தை இல்லாத போது, தேவன் இல்லாத போது வாழ்க்கை கேள்விகளோடும் குழப்பங்களோடும் பிரச்சனையோடும் போகலாம். ஆனால் என்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறாரோ, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வருதோ, அதுக்கப்புறம் இந்த குழப்பம் கேள்வி பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் அது உங்ககிட்ட தோத்துப்போம். ஆமென். ஏனென்றால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, வசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய ரகசியமே என்னன்னா, ஒரு காரியம் திரும்ப திரும்ப அங்கே பேசிட்டே இருப்பாங்க. வேத வசனம் விருத்தி அடைந்து சகலத்தையும் அது மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மேற்கொண்டது. ஸோ வசனத்தினுடைய விருத்தி அல்லது வசனத்தை குறித்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் பெருக 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 உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் உண்டாக ஆரம்பிக்கும். அங்கே பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் 19:20, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மேற்கொண்டது. மேற்கொள்ள முடியாதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க. அதற்கான சத்தியம் மட்டும் உள்ள இறங்கிடுச்சுன்னா எல்லாமே சாத்தியம். எல்லாம் சொல்லுங்க, சத்தியம் வந்தால் எல்லாமே சாத்தியம். எப்படி போட்டிருக்கு பாருங்க. எஸ். So the word of the Lord was growing greatly and prevailing. எல்லாத்தையும் அது என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டது. அதால மேற்கொள்ள முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை சகலத்தையும் மேற்கொள்ளுகிறது. ஆமென். இயேசு இந்த பூமியில் இருந்த போது கூட வார்த்தை கொண்டுதான் அவர் ஜெயிக்கிறார். ஒரு புறம் ஆவியானுடைய பலம், இன்னொன்று வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, ஆவி வார்த்தை. ஆமென். உலகமே படைக்கப்பட்டது அப்படிதான். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அந்த விதத்துல தான் என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே ஜெயிக்கிறார். இயேசுவா இருந்ததுனால ஜெயிச்சிட்டாருன்னு நினைச்சாங்க நிறைய பேர். அவருக்கு என்னங்க, கடவுளுடைய மைந்தன், அவர் ஜெயித்தார், நம்ம அப்படியா அப்படின்றாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. வேற எதுவும் ஸ்பெஷல்லாம் எதையும் வாங்கிட்டு வரல. அவர் இந்த பூமிக்கு வரும்போது மனிதனாக தான் வராரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வர்ற வரைக்கும் ஒரு இயல்பா எல்லா மனிதனை போலதான் அவர் இயல்பாகவே அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளாய் நிரம்பின பிறகு ஏற்பட்ட மாற்றம் தான் பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஸோ வேதவசனம் சொல்றத நம்ம கவனிக்கணும். அதை இயேசுவை குறித்து அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலைன்னா நமக்குமே வித்தியாசமாயிடும். நாம் என்ன நினச்சிடுவோம்னா, இப்போ நமக்குலாம் ஒன்றும் முடியாது போல அப்படின்னு நினச்சிடுவோம். வார்த்தையை சார்ந்து கொண்டது தான் இயேசுவனுடைய வெற்றியின் ரகசியம். ஆவியானவரை சார்ந்து கொண்டதும் தேவனுடைய பிரசன்னத்தை சார்ந்து கொண்டதும் தான் இயேசு ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அவர் இயேசுவா இருந்ததுனால ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதே கிடையாது. சில நேரத்தில் அப்படி நினைச்சிடுறாங்க மக்கள். இயேசுவா இருந்தனாலே ஜெயிச்சிட்டாரு, கடவுளுடைய மகனா இருந்தனாலே ஜெயிச்சாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அவர் மாம்சத்தில் அவர் இந்த பூமிக்கு வந்தார். வேதவசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 பாருங்க. ஆக்ட்ஸ் 10:38 போடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நசரேயனாகிய இயேசுனா என்னது? அதாவது நாசரேத்து ஊருக்காரராகிய இயேசுவை. புரியுதுங்களா உங்களுக்கு? அதை தான் எப்படி சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை. அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இவர் யாருன்னா நம்ம நாசரேத்து ஊருக்காரர் இருப்பா. இந்த ஆழ்வாத்தனவரி பக்கத்தில் இருக்க அந்த நாசரேத்து இல்லை, இது வேற. அங்கே ஒரு நாசரேத்து இருந்திருக்கு. நம்ம நாசரேத்து ஊருக்காரர் இயேசு இருக்கார, அவர் மேலே ஆவியானவர் வந்தார் என்னைக்கு, அன்னைக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதான் சப்ஜெக்ட் பாருங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்கு, பேர் இருக்கு, எங்கேயோ இருந்து வந்திருக்கோம். ஆனால் வாழ்க்கை எது சிறப்பாக்க போகுதுன்னா த அனாயிண்டிங். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஸோ அதுதான் ஸ்பெஷல், அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்திச்சே தவிர மற்றபடி நம்ம நினைக்க கூடாது அவர் கடவுளின் மகனாக பிறந்ததுனால எல்லாமே அப்படின்ட்டு கிடையாது. ஸோ பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்வது, தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரம்புவது, இது எல்லாமே நம்மையும் இயேசுவை போல இந்த பூமியில வெற்றிகரமாக வாழ வைக்கும். அப்போ வெற்றி, பெருக்கம், நிறைவு இது எல்லாமே நம்ம சாய்ஸில் தான் கடவுள் கொடுத்துருக்கிறார். அடிக்கடி அதுதான் போதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கடவுள் நமக்கு தரவே மாட்டேங்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்குள்ள பெருக 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 நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்க போகிறதே கிடையாது. ஆமென். வேத வசனம் விருத்தி அடைந்தது. அது விருத்தி அடைந்தது மட்டும் இல்லை, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு? இட்ஸ் ப்ரிவேல். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு? மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மேற்கொண்டது. நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையே எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். ஆமென். அதுக்கே எல்லாத்தையும் மேற்கொள்கிற வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதும் வார்த்தையினால் நிரம்புறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா அவைகளால் நீங்கள் நிரம்ப 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 வெற்றிகளால் நீங்கள் நிரம்புகிறீர்கள், அபிஷேகத்தால் நீங்கள் நிரம்புகிறீர்கள், ஞானத்தால் நீங்கள் நிரம்புகிறீர்கள் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ சாய்ஸ் இருக்கா? எல்லாருக்கும் சாய்ஸ் இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். சிறுக விதைக்கிறவன் அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான் அப்படிங்கிறதான் விஷயம். பாருங்க. ரைட், தொடர்வோம். இன்றைக்கும் எபேசியர் 5வது அதிகாரத்திலிருந்து தொடர்வோம். இதில் இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம போகலாம். இதை கொஞ்சம் ஒரு சில பிரிவுகளாக நாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த எபேசியர் 5ல் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளை குறித்து அவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். கணவன் மனைவி அதை பேசுகிறாரு. அதை எதை வைத்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு சபை ஒரு மணவாட்டியாய் இருக்கிறது. சொல்லப்போனால் அதாவது விசுவாசிகள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? கிறிஸ்துவினுடைய ஜோடி, அவருடைய மணவாட்டியாக பார்க்கப்படுகிறார். அதான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளெல்லாம் மணவாட்டி மாதிரி பார்க்குறாரு. நம்ம மாவாட்டி மாதிரி இருக்கிறோம் நிறைய நேரம். அவர் எப்படி பார்க்குறாரு? மணவாட்டி, மணவாளன், மணவாட்டி. இந்த ஒப்புமையை வைத்து குடும்ப உறவுகளை குறித்து அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? பேச ஆரம்பிக்கிறார். ஸோ இயேசு எப்படி ஒரு நல்ல மணவாளனா இருக்கிறாரு, தன்னுடைய சபையை அவர் எப்படி போஷித்து காப்பாற்றுகிறார், தன்னுடைய மனைவியாகிய, தன்னுடைய மணவாட்டி ஆகிய இந்த சபையை அவர் எவ்விதமாக அன்பு கூறுகிறார், அதனோட அவர் வைத்திருக்கிற தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் பற்றியும் முதல்ல பேசுறார். ஏன்னா இது முதல்ல புரிஞ்சாதான் நம்ம இந்த குடும்ப உறவுகள்லையும் எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சிம்பிளா ஒரு லைன்ல சொல்றேன், கடவுளை புரிஞ்சாதான் வாழ்க்கையே புரியும். தேவனை புரியலன்னா எதுவும் புரியாது, வாழ்க்கையும் புரியாது. மறுபடியும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையின் புரிதலை கூட எது தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னா, தானியேல் 11:32 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், அப்படி வருது பாருங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்கிறார்கள். ஆமென். ஸோ தேவனை குறித்து உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ அதுக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் என்ன இருக்குது? பெரிய சம்பந்தம் இருக்கிறது. அப்ப தேவனை பற்றிய புரிதல் பெருக பெருகதான் ஒரு மனுஷனுக்கு எதை பற்றிய புரிதலும்
பெருக ஆரம்பிக்கு, வாழ்க்கை குறித்த புரிதலும் பெருக ஆரம்பிக்கு பாருங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இதை அடிப்படையாக வச்சுதான் எல்லாமே. அதனாலதான் இந்த அடிப்படையை விட்டுட்டோம்னா எதுவுமே தெரியாம போயிடும் பாருங்க. ஒரு மனுஷன் தேவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனை பத்தி புரிஞ்சாதான் அவன் யாருன்னே அவனுக்கு தெரியும் பாருங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கேள்வியோடு இருக்காங்க இந்த உலகத்துல, நான் யாரு எனக்கே தெரியல அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறாங்க. வாழ்க்கை என்னன்னே புரிய மாட்டேங்குது அப்படி கேள்வியோடு இருக்கிறாங்க. வாழ்க்கையும் ஏன் புரியறது இல்லை, நம்மளை குறித்தும் நமக்கும் ஏன் தெரியறது இல்லைன்னா தேவனை பற்றி நமக்கு தெரியறது இல்லை. தேவனை குறித்து தெரிய 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 நாம யாருங்கிறது நமக்கு தெரியும், வாழ்க்கைன்னா என்னங்கிறது தெரியும். ஸோ எல்லா புரிதலுக்கும் இது ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. அப்போ குடும்ப உறவுகள், இந்த திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, இதை கட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த கிறிஸ்துங்கிற மணவாளன் எப்படி தன்னுடைய சபையை, தன்னுடைய மணவாட்டியை அவர் பார்க்கிறாரு, எப்படி அதனோடு அவர் உறவு வைத்துக் கொள்கிறார், அதை அவர் காண்கிற விதம் என்ன, நடத்துகிற விதம் என்ன, இது எல்லாமே தெரியணும் பாருங்க. இது தெரிஞ்சாதான் இது புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் இந்த 22 33 வரை அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் எதை பத்தி தான் பேசுறாரு? சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தொடர்பு, அதை மையமாக வைத்து கணவன் மனைவி அந்த உறவை குறித்து என்ன பண்றாரு, பேசுறாரு. ஸோ இதை பத்தி பேசுவோம். இந்த அடிப்படை. அடுத்தது 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் அதே குடும்பம் தான். ஆனா இப்போ யாரு பேரண்டிங், அதாவது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவை குறித்து அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். கணவன் மனைவி, அதற்கப்புறம் என்ன பேசுறாரு, பெற்றோர் பிள்ளைகள், இதை குறித்து என்ன பண்றாரு, பேசுறாரு. ஸோ இது 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுது, போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 9வது வசனம் வரை 5 to 9 இந்த பேசேஜ் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜமான் வேலைக்காரன், முதலாளி தொழிலாளி, அதை பத்தி என்ன பண்றாரு, பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பத்தி என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து அப்படியே நீங்க போனீங்கன்னா அப்படியே அந்த அதிகாரத்தின் இறுதி போதனையாக அவர் பேசுவது ஆவிக்குரிய யுத்தம். ஆவிக்குரிய யுத்தம், இதை பத்தி என்ன பண்றார், பேசுறார். ஸோ அதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். இந்த 3 இதை பாருங்க. முதல்ல குடும்பம், அதற்கப்புறம் குடும்பத்திலே இன்னொரு இது என்னது, பெற்றோர் பிள்ளை, அதற்கப்புறம் வேலைக்காரன் எஜமான். இதை பற்றி அவர் பேசுறார். நமக்கு பொதுவா இந்த பைபிள் அல்லது கடவுளுடைய காரியம் இப்படி எடுத்துக்கிட்டாலே வாழ்க்கைக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எதையோ பேசுவாங்க போல அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் மனசுல ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஆனால் நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த எபேசியர் புத்தகம் ஒரு சபை எப்படி உருவாகுது, சபைக்குள்ள நம்ம எப்படி வர்றோம், சபைக்குள்ள தேவன் ஏன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு, ஏன் ஒரு விசுவாசியா நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், எப்படி விசுவாசியா நான் மாற்றப்பட்டேன், அதனுடைய நோக்கங்கள் என்ன, ஏன் இப்படி பல்வேறு காரியங்களை நம்ம படிச்சிருக்கோம் இந்த போதனையில. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவரு ரொம்ப முக்கியமா சில காரியத்தை அவர் பேசிதான் இந்த அதிகாரத்தை என்ன பண்றாரு, முடிக்கிறாரு. அதுல குடும்பம், எல்லாம் சொல்லுங்க குடும்பம். அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு, வேலை. எனக்கு என்னமோ தெரியல, கடைசியில தான் சாத்தான் பத்தி பேசுறாரு. யாருக்கெல்லாம் புரிஞ்சுன்னு தெரியல. இந்த சாத்தான்ங்கிறவன் லிஸ்ட்ல கடைசியில் இருக்கான். ரொம்ப பெரிய பெரிய இடத்த அவனுக்கு ஒன்றும் பெருசாக கொடுக்கவே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மலாம் எபேசியர் எழுதுனா முதல்ல சாத்தானை பற்றி தான் முதல்ல பேசணும் பிரதர் அப்படின்னு முதல் அதிகாரத்திலே சாத்தானை பற்றி பேச ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசியில் தான் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா எல்லாம் பண்ணால் ஒருத்தன் சும்மா இப்படி இருக்கிறான், பார்த்துக்கோ, அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அப்படின்ட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு, சொல்லி முடிக்கிறாரு. அவன் ஒன்றும் பெரிய லிஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக முக்கியமாக இல்லை பாருங்க. ஆவிக்குரிய
இந்த வார் அதை பற்றி என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். ஸோ இதோட இந்த புத்தகம் என்ன பண்ணுது, நிறைவடைகிறது. ஸோ இன்னைக்கு சில விஷயங்கள் பார்க்கலாம். நாம் இந்த குடும்பம், அதற்கப்புறம் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான தொடர்பு, அதற்கப்புறம் வேலைக்காரன் எஜமான் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை இதில் தொடர்ச்சியாக அதான் பேசுகிறாரு. அதில் சில விஷயங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, இதெல்லாம் பேசுகிறதும் படிக்கிறதும் அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் அவர் கவனிக்கிறாரு. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். ஆமேன். அதனால தான் இதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஒன்று நிச்சயம், ஆண்டவர் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக என்னுடைய குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமேன். தேவன் பெற்றோர் பிள்ளை உறவுகளை குறித்து என்ன பண்றார், பேசுறார். அதை பற்றி ஆண்டவர் பேசுறாருன்னா அப்போ பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவு ரொம்ப சூப்பராக இருக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகள் சிறந்த விதத்திலே வளர ஆரம்பிப்பார்கள். பிள்ளைகளை ரொம்ப சிறந்த விதத்தில் நாம் உருவாக்குவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன், அப்படி நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் நமக்கு இருக்கலாம். ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறாருன்னா அதை குறித்து தேவன் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப அக்கறையாக இருக்கிறார். அடுத்தது நம்முடைய வேலை, நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய ஒர்க், நம்முடைய ஜாப், நம்ம அன்றாடம் நமக்கு இருக்கிற அலுவல்கள், அதில் இருக்கிற சில விஷயத்தை குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குடும்பம், குழந்தைகளின் வாழ்வு, வேலை. எல்லாம் சொல்லுங்க, குடும்பம், குழந்தைகள் வாழ்வு, வேலை. ஆமென். அப்புறம் தான் இந்த பிசாசு பற்றி சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்கள் எது ரொம்ப முக்கியமோ அதை தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம கூட அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு என்னன்னா, என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் விட இதை பற்றிலாம் அவர் பேசுகிறாருனாலே கண்டிப்பாக அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன். குடும்பத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாருன்னா அப்போ ஆண்டவர் அதில் என்ன ஆகுறாரு, இன்வால்வ் ஆகுறாரு. இப்போ பிஸ்னஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம இங்கே. ஒவ்வொரு வியாழக்கிழமையும், நாளை மறுநாள் அது நடக்கும். நேர்லையும் படிக்கிறாங்க, ஜூம்லையும் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. வேதாகமத்தின் அடிப்படையில் பணம் மற்றும் தொழில் முன்னேற்றங்களை குறித்து என்ன பண்ணுறோம், நிறைய அதில் பேசுகிறோம். அப்போ தேவன் எந்தெந்த ஏரியாவை பற்றிலாம் அவர் பேசுகிறாரு, எந்தெந்த பகுதியை குறித்தெல்லாம் வேதவசனம் பேசுது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நம்பிக்கை பிறந்துடுது பாருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், நம்மளை பற்றி பேசுகிறாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது நம்ம இது வருதா, நம்ம இது சம்மந்தமாக ஏதாவது சொல்கிறாங்களா, சொன்னோன்னே நமக்கு சந்தோஷமாயிடும், அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அது மாதிரி தேவன் நம்மளை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு காரியத்தை குறித்தும் பேசினார்னா, நான் சொல்கிறேன், அதை குறித்து உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். அதை குறித்து நம்ம தேவன் வேலையை பற்றி பேசுகிறாருனாலே நீங்கள் வேலையை குறித்து ஒரு நம்பகமான காரியத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா கர்த்தர் கவனிக்கிற ஒரு ஏரியாவாக அது இருக்குது. தேவன் பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து பேசுகிறாருன்னா அப்போ அதை குறித்து நான் இன்னும் நம்பிக்கையை கொள்ளலாம். ஏன்னா தேவன் அதை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். ஸோ தேவன் என் குடும்பங்களை குறித்து பேசுவார்னா என் குடும்ப வாழ்க்கை குறித்து நான் நம்பிக்கை கொள்ள முடியும். ஏன்னா தேவன் அதை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார். எப்பவுமே ஆண்டவர் எதை குறித்தெல்லாம் வார்த்தை அனுப்புகிறாரோ நீங்கள் அப்போ நம்பிக்கையை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் வார்த்தை அனுப்புகிறாருனாலே இங்கே ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் பெற்றோர்களின் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். ஆமென். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு நடுவிலே சில மாற்றங்கள் நடக்கும். உங்க எஜமான், உங்களுடைய பாஸ், அவர்களுக்கு உங்களுக்குமான காரியங்களிலே சில மாற்றங்கள் நடக்கும். என்ன தேவன் நீ ஏதோ ஒன்று நான் ரசித்துட்டேன், நீ பரிசுத்தமாக மட்டும் எப்படியாவது இருந்துரு, பரலோகம் சீக்கிரமாக சேர்ந்துரு அப்படின்னே யோசிக்கிற ஒரு தேவன் கிடையாது. தேவன் பாருங்க, ஒன்று ஒன்றா என் வேலை, என் பிள்ளைங்க வாழ்க்கை, என்னுடைய குடும்பம்,
என் வாழ்க்கையில் வருகிற சில சேலஞ்சஸ்ல நான் எப்படி அதை மேற்கொள்ளணும், இப்படி என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் அவர் கவனிக்கிறாரு, அதுக்கான வார்த்தையையும் ஆலோசனையும் கொடுக்குறாரு. அப்போ இதை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வருது. என்ன சந்தோஷம்னா, நான் என் வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். அவருக்கு என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ரொம்ப பெரிய அக்கறை அவருக்கு உண்டு அப்படிங்கிறதா. ஸோ இந்த விதத்தில் தேவனை பார்த்தாலே, அல்லது இந்த விதத்தில் நாம் வேத வசனங்களை கவனித்தாலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா தேவன் என் குடும்ப வாழ்வை குறித்து, அல்லது கணவன் மனைவி உறவுகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோர்களை குறித்து, நான் பண்ணக்கூடிய வேலைகளை குறித்து, எனக்கு இருக்கிற வேலைக்காரரை குறித்து, எனக்கு இருக்கிற எஜமானை குறித்து ஒரு காரியத்தை தேவன் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் அதை பற்றி உரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையின் எல்லா பக்கத்தை குறித்தும் தேவன் பேசுறார். ஆமென். தேவன் பேசுறாருன்னா நம்ம சும்மா நினைச்சிடறோம். சட்டசபை கூடி வருதுன்னா அந்த ஏரியா விஷயத்த ஒருத்தர் என்ன பண்ணுவார், எடுத்துட்டு போய் அங்க பேசுவார். நம்ம மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, தொகுதி மக்கள்லாம். இன்னைக்கு விவாதத்துக்கு அது வருதா, இன்னைக்கு அது சம்பந்தமா எடுத்து பேசுறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை எடுத்து ஒரு விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சாலே சரி, அடுத்த கட்டத்துக்கான காரியங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அப்போ நான் சொல்றேன், வேத வசனம் அல்லது தேவனுடைய வாயிலிருந்து ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஞானம் அல்லது ஒரு அறிவுறுத்தல் ஒன்று வருகிறது என்றாலே அதுக்கு பின்னாடி தேவன் நிற்கிறார்னு அர்த்தம். ஆமென். நீங்க அதனாலதான் வாழ்க்கையே, அதாவது இப்படி எப்படி இது 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 மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கையே தைரியமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு பெரிய தைரியம் வாழ்க்கை குறித்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா என் தேவன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் அவர் பேசக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஆமென். வேற எதையோ ஒன்று அவர் பேசிட்டு இருக்கலாம். பரலோகம், மூணாவது வானம், கருப்பு குதிரை, 666, அந்தி கிறிஸ்து, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டடியில் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி உட்காந்துட்டே இருக்கான். சரி, ஓகே, பேசுங்க. அந்தி கிறிஸ்து பற்றிலாம் படிக்கிறான், 666 பற்றி படிக்கிறான். வேற பரலோகத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் என்ன பண்ணுறான், படிக்கிறாங்க. இப்படி நிறைய படிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வாழ்க்கையை தான் என்ன பண்ணுறதே இல்லை, படிக்கிறதே இல்லை. அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு முனிவர் ஒருத்தர் ஒரு ஆற்றை கடந்து போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஒரு படகோட்டி ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏறிக்கோங்க சார், 5 ரூபா கொடுத்தீங்கன்னா கொண்டு விட்டுருதேன் அப்படின்ட்டு இருக்கிறான். உடனே ஏறி இருக்கிறார். ஏறி போயிட்டே இருக்கும்போது இந்த முனிவர் இந்த ஞானி, முனிவர்னா ஒரு ஞானி, அவர் உனக்கு இப்போ திருக்குறள்லாம் தெரியுமா அப்படின்னாராம். உடனே அவர் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இருக்கான். வாழ்க்கையில் கால்வாசியே வேஸ்ட் பண்ணிட்டியப்பா அப்படின்ட்டு இருக்கார் அவர். நல்லவன்பா சார் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு இருக்கான். 50% என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டியப்பா அப்படின்ட்டு இருக்கிறார். அடுத்தால உனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு நூலாக சொல்லிட்டே வராருன்னு வைங்களேன். இன்னொரு நூல் சொல்லியிருக்கிறாரு. சிலப்பதிகாரம் தெரியுமா, தெரியாது, முக்கால்வாசி வேஸ்ட் பண்ணிட்டியப்பா அப்படின்ட்டு இருக்கார். உடனே சாமி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கான். யாரு, படகு ஓட்டுறவன். முனிவரை பார்த்து தெரியாதப்பான்ட்டு, இந்த வெள்ளம் வருது, இதில் கடந்து போகவே முடியாது, நீங்கள் முழுசாக வேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவன் கரை இருந்து போயிட்டானா. நிறைய நேரம் மக்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு ஆதியாகமம் தெரியும், வெளிப்படுத்தல் தெரியும், தெரியும்னா வாழ்க்கையை வாழ தெரியுமா, தெரிலன்னா எல்லாமே வேஸ்ட் பாருங்க. அது தெரியுமா உனக்கு, 666 தெரியுமா அப்படிங்க. அந்தி கிறிஸ்து காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா, கைவிடப்பட்டவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமான்னு எல்லாமோ பேசுறாங்க. சாரி சார் என்னெல்லாமோ பேசுறீங்களா அப்படின்ட்டு. ஆனால் வாழ்றது எப்படின்னு தெரியல, சந்தோஷமா இருக்கிறதுன்னு எப்படின்னு தெரியல, கவலை இல்லாமல் இருக்கிறதுன்னு எப்படின்னு தெரியல, வாழ்க்கையில் பண பிரச்சனைகளுடைய போயிட்டு இருக்கிறோம், அதை எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியல, ஒரு வேலையை நல்லா எப்படி செய்யறதுன்னு தெரியல, பிள்ளைகளை எப்படி நல்ல விதத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியல, குடும்பத்தை எப்படி சமாதானத்தோடு எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தெரியல. இப்படியே போது பாருங்க. அதனாலதான்
வழக்கமான மத போதனைகளுக்கும் வேதாகமம் சொல்ல வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு சிலரும் அல்லது சில சபை சில போதனைகள் மட்டும்தான் வேதத்தை மையமாக கொண்ட சில போதனைகள் என்ன பண்றாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர்கள் பேசுகிறார்கள். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நல்லா கட்டப்படணும்னா அந்த மாதிரி டீச்சிங்ஸை கொஞ்சம் கேட்கணும். லைஃப் டீச்சிங்ஸ் அதை கொஞ்சம் கேட்கணும். கேட்டீங்கன்னாலே நல்லா ஆயிடுவீங்க. ஆமென். ஏன்னா இயேசுவின் நோக்கம் அதுதான். முதல் அவருடைய மிரக்கிள்ஸ், அவருடைய அற்புதம் ஒரு திருமண வீட்டில் தான் நடக்குது. The first miracle of Jesus எங்க நடக்குது? கானா ஊர் கல்யாணத்துல தான் அது நடக்குது. ஃபர்ஸ்ட் அற்புதம், முதல் அற்புதம் குருடன் பார்வையடைந்தான், முடவன் நடந்தான் அப்படிலாம் இல்லை. குறைவுகளை நிறைவாக்கும் ஒரு அற்புதத்தை இயேசு செய்து காட்டினார். ஆமென். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில வரும்போதும் உங்க வாழ்க்கையில கூட அவர் வரும்போதும் உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கும் செயலை தான் முதல்ல அவர் செய்ய விரும்புகிறார். சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிமா. என்னங்க அதுதான் முதல்ல செய்வாருங்கிறேன் நான். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் அப்ப முதல் விஷயமே என்ன, என்னைக்கு அவரை the Lord is my shepherd அப்படின்னு நான் சொல்றேனோ அப்பமே முதல்ல என் வாழ்க்கையில நடக்கிற விஷயமே என்ன, I shall not want, I shall not lack. The Lord is my shepherd, I shall not lack, I shall not want. நான் குறைவுல இருக்கவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, முதல் அற்புதம், என் குறைவுகள் நிறைவுகளாக மாறும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஸோ இதுதான் வேதவசனம் சொல்லுது. சில பேர் நீ இப்படி குறைவுலாம் நிறைவாகிறதுக்கே தேடிட்டு இருக்கியான்ட்டு, வேற என்ன சார் பண்ணும்? அதுக்காக யார்கிட்டயோ போய் தேடினா பரவாயில்ல, அதை நிறைவாக்குற தேவன்கிட்ட நான் வந்த தப்பே கிடையாது. அதான் ரொம்ப கரெக்டு. என் தேவைகளுக்காக நான் யாரையோ நம்பிட்டு இருந்து ஏமாந்து போறான், அது வேற, அதை கூட ஓகேன்றதாங்க பாருங்க. ஆனா கடவுளுடைய பிரசன்னத்தண்டை நான் வரும்பொழுது தேவன் என் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ தேவனுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. தேவனுடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ ஆரம்பிச்சிடுவோம். தேவனுடைய இருதயத்தில் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது பாருங்க. நீங்க குறைவற்று வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் நிறைவை அவர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். உங்க பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். நீங்க ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை ரொம்ப வெற்றிகரமா இருக்கணும்னு அவரே ஆசைப்படுறார். உங்க வாழ்க்கையில வருகிற சவால்கள், உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னு அவர் என்ன பண்றாரு, ஆசைப்படுறாரு. பார்த்து பயந்து ஓடுறவங்களா அல்ல. அததான் 6ஆம் அதிகாரத்தினுடைய பின்பக்கத்தில் என்ன பண்றாரு, பேசுறாரு. ரெடியா இருந்துக்கோ, என்ன வந்தாலும் சரி, நில்லுங்கள் வெல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ஆமென். அதான் சொல்றாரு பாரு. எபேசியர் 6 பாருங்க 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பயப்படாதீங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். நிறைய பேர் இந்த போராட்டம் உண்டுங்கிறது தான் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எதை ஆழமா சொல்லலைன்னா, போராட்டத்தில் வெற்றி உண்டுன்னு சொல்ல பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து அவங்களுடைய லாங்குவேஜே எப்படி இருக்கும், என்ன பேசிட்டு இருப்பாங்க, அவங்க மொழியே பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் பிரதர், ஒரே போராட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையே எனக்கு எப்படியா தான் இருக்குது, போராட்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க. கேட்டா இயேசு சொன்னாரு, உலகத்திலே உங்களுக்கு உண்டு. ஏசு சொன்னதான் கொஞ்சம் முழுசா சொல்லுங்களேன். அவனா முழுசா சொல்ல மாட்டேங்காங்க. ஏசு என்ன சொன்னாரு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, போயிட்டு வாங்க வீட்டுக்கு, இன்றைய திருப்பலி முடிந்தது அப்படின்ட்டாரா? அப்படி சொல்ல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜெயித்தேன். அதே தான் சொல்றாரு இயேசு. என்ன சொல்றாரு, தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். போர் உண்டு, போர் உண்டு, போராட்டம் உண்டு, இதையே பேசுறாங்க.
இல்லைங்க, போர் உண்டுங்கிறது எவ்வளவு நிச்சயமோ அதை விட பெரிய நிச்சயம் எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு முன்னேற்றம் உண்டுங்கிறது அதை விட நிச்சயமான விஷயமா இருக்குது பாருங்க. ஆமென். இல்லைங்க, வெற்றி நிச்சயம். ஆமென். போரை விட போர் நிச்சயம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். ஆமா, கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல, ஏன்னா உண்டுன்னு சொல்லியிருக்க. ஆனா அதை விட உண்டுன்னு ஒண்ணு சொல்லியிருக்குது, வெற்றி உண்டு. ஆமென். அங்க பாருங்க, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்க்கவும். பிரச்சனையை பார்த்து ஓடுற ஆளா கடவுள் உங்களை வடிவமைக்கல. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சின்னதா ஒன்று வந்த, ஆண்டவரே நான் வந்துடுறேன் ஆண்டவரே, இல்லைன்னா நீங்க வந்துருங்க ஆண்டவரே அப்படிங்காங்க. ஒண்ணு நீங்க வந்துருங்க, இல்லைன்னா நாங்க வந்துடுறேன் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. இங்க ஏற்கனவே ரொம்ப பேர் வந்திருக்காங்க, நீ நின்று இங்க ஏதாவது செய் அப்படிங்கிறாரு. என்ன போட்டுருக்கு பாருங்க, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, எதிர்க்கவும். பிரச்சனைகள், சேலஞ்சஸ் வாழ்க்கையில வருது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற வடிவத்துல வருது, வேற வேற ரூபத்துல அது இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. போராட்டம் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. பிரச்சனை இருக்குதா? கண்டிப்பா இருக்கு. வேற வேற வடிவத்துல, வேற வேற ரூபத்துல அது இருக்கு. ஆனா வேற வசனம் என்ன சொல்லுது? அப்படியா போராட்டம் இருக்கா, ஓடி வந்துரு மேல அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்க்கவும். கடவுள் உங்களை எப்படி வளர்க்கிறாருன்னா, கடவுள் உங்களை எந்த அளவுக்கு உங்களை கல்டிவேட் பண்ண விரும்புறாருன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு கை உன்னை பார்த்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தயார்படுத்துறது தான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்குது பாருங்க. ஆமே, எகிரி குதிக்கவும் இல்லை. பிரச்சனையை பார்த்த உடனே எகிரி குதிச்சுன்னா ஒடியிருதங்க அப்படின்லாம் இல்லை. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்க்கவும். உங்களை எப்படி உருவாக்குறாருன்னா, சும்மா தாவீது சொல்றான், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு அவர் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். ஆமென். கடவுள் பாருங்க உங்களை ட்ரெயின் பண்ண விரும்புகிறார். உங்களை வந்து உங்களை உருவாக்க அவர் விரும்புகிறார். உங்களை வந்து அவ்வளோ அழகா தீட்ட அவர் விரும்புகிறார். எப்படின்னா பாருங்க, இந்த வசனம்லாம் நிறைய இடத்துல படிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி வசனத்தெல்லாம். ஆனால் இங்கே தான் படிப்போம், பார்த்துக்கோங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படிக்கு என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். He trains my hand for what? Training. நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க ட்ரைனிங் ஃபார் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரைனிங் ஃபார் ரெய்னிங். எல்லாத்தையும் சந்திக்க, எதிர்க்க. ஆண்டவர் சொல்லல, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். ஆமென். நம்மளை பார்த்து அவன் ஓடி போகணும், நம்மளை பார்த்து பிரச்சனை ஓடி போகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவன் ஓடிடுறாங்க, ஓட்டமா ஓடிடுறாங்க. ஏன்னா அதுக்கு தயார்படுத்தவே இல்லை. மக்களை கத்துறதுக்கு தயார்படுத்தியிருக்காங்க, புலம்புறதுக்கு தயார்படுத்தியிருக்காங்க, கண்ணீர் வடிக்க தயார்படுத்தியிருக்காங்க. நல்லா கண்ணீரை சிந்து, அதெல்லாம் சிந்தியாச்சு சார். சிந்தினதுக்கு நேரம் தாமிரபரணியே நிறைஞ்சு ஓடி இருக்கும், அவ்வளோ சிந்தியிருக்கேன் நான். ஆமாம், அம்புடு சிந்தியாச்சு. அதெல்லாம் தயார்படுத்தியிருக்கிறாங்க. கண்ணீர் வடிக்க, அப்படியாக சத்தம் விடுவோம், ஓ ஆண்டவரே, அதுக்கு தயார்படுத்தியிருக்காங்க. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை எதிர்க்க, அதில் நிற்க தயார்படுத்தவே இல்லை, வாழ்றதுக்கே தயார்படுத்தலை. அதனால தான் பாருங்க, வேத வசனத்தை கரெக்டாக நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன போட்டிருக்குது? He trains my hand for war. எல்லாம் சொல்லுங்க, என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். கடவுள் எப்படி பார்த்துருக்கீங்களா நீங்க? God is a trainer. He is your coach. ஆமென். கடவுளை குறித்து பல பரிமாணங்கள் இருக்கு. அவர் ஒரு நல்ல அப்பா மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல பயிற்சியாளர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, டாடி யூ ஆர் மை கோச். நிறைய பேர் பார்க்குறாங்க, இதெல்லாம் இல்லை பிரதர், ஒரு ஜாம் பண்ணி அனுப்பிடுங்க பிரதர் அப்படிங்காங்க நிறைய பேர். முக்கால்வாசி பிரதர் வராங்க பாருங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க பிரதர். எங்களுக்கு ஒரு ஜபத்தை பண்ணி விட்டீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு போயிடுவோன்ட்டு. எத்தனை நாள் ப்ரேயர் பண்ணேன்,
அது கிடையாது பாருங்க. நீங்க தயாராகணும். தீங்கு நாளில் ஓடி போகவும் கிடையாது, தீங்கு நாளில் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்க்கவும். என்ன வார்த்தை பாருங்க அது. தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் நிறைஞ்ச ஒரு வார்த்தை பாருங்க அது. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. Therefore put on the complete armor of God so that you will be able to successfully resist and stand your ground in the evil day of danger, and having done everything that the crisis, அதாவது எல்லா பிரச்சனையான நேரங்கள்லையும் வெற்றிகரமா எல்லாத்தையும் செய்து முடித்து வெற்றிகரமா நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் நிறைய ஆயுதங்களை நமக்காக வச்சிருக்கிறார். ஆர்மர்ஸ் ஆஃப் காட். எல்லாம் சொல்லுங்க, ஆர்மர்ஸ் ஆஃப் காட். என்ன? தேவன் தரும் ஆயுதம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் தரும் ஆயுதம். பிராஸ்லெட்லாம் போட்டு கையில வாழெல்லாம் கொடுத்து ஜான்சி ராணி மாதிரி உங்களை அனுப்புறாரு. ஹலோ, சபைக்கு வந்து வார்த்தையை கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஷீல்டு எல்லாம் போட்டு, ஏன்னா வெளியில என்னதான் இருக்குது? வார். வெளியில சண்டை இருக்குது, வெளியில யுத்தம் இருக்கு, வெளியில சந்தேகங்கள், குழப்பங்கள், பயங்கள், என்னெல்லாமோ இருக்கு, மனிதனின் சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டியதில்லை. தீங்கு நாளில் அதை நீ எதிர்ப்ப, சகலத்தையும் செஞ்சு முடிப்ப அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடிக்கவும். என்ன வார்த்தை பாருங்க அது. திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. அப்படின்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டிய, அந்த பலனை அவர் உங்களுக்கு என்ன பண்றாராம்? கொடுக்குறாராம். எப்படி வருது பாருங்க. in your place fully prepared, immovable, victorious. உங்களை முழுவதும் உங்களை என்ன பண்றாரா? தயார் செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தயார் செய்கிறார். so God is my coach, he is my trainer. amen. சின்ன ஒரு காரியத்தை கூட பார்த்து ஓடி போற ஒரு ஆளா இல்லாம, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னாலும் நான் நிற்பேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன். கடவுள் எனக்கு திராணிகளை கொடுக்கிறார். ஆமென். இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா வெளியில பாருங்களேன், வெறும் இந்த மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற மனிதர்களே எவ்வளவு சாதிக்கிறாங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்களுக்கு யாரு இருக்கிறாங்க இல்லைன்னா இல்லை, வெறும் துணிவே துணை அப்படின்னு பேசுறாங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிறான். அவங்க கடவுளை மையமாய் கொண்டு அப்படி சிந்திக்கல. அவங்க வெறும் தன்னம்பிக்கையை கொண்டு வாழ்க்கையை இப்படி சந்திக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்தா கூட அவங்க என்னன்னா, நம்பிக்கை தாங்க எல்லாமே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவன் போயிட்டே இருக்கான். நம்ம ஆட்களும் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே சொல்றேன் நான், ஒரு ரியல் உண்மையான ஒரு ஆவிக்குரிய போதனை, ஒரு பயிற்சின்னு ஒன்று இருக்கும்னா அது உங்களை வாழ்வதற்கு தயார்படுத்தும். ஆமென். dare to live. வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு பெரிய தைரியத்தை அது உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கணும். அதுதான் தேவனத்திலிருந்து வர்ற காரியமா இருக்கு. அப்ப பாருங்க, தீங்கு நாளில் நீங்கள் ஓடவும் கிடையாது, எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்கிறார், நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறார். அதுல ஒன்னு எடுத்து போட்டீங்கனாலே ஓடிடுவோம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டுக்கு பாருங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஏதாவது நடக்கும், யாராவது செய்வாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க தான் அதுல என்ன போட்டிருக்குது, நீங்கள் எதிர்க்கவும். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்க்கவும். வேற யாரும் வரப்போறது கிடையாது. நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
எல்லாமே தரார் பாருங்க. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலில் தொடித்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இந்த ஃபெய்த்ங்கிறது ஒரு சீல்டான். எக்ஸாக்டா ஜான்சி ராணி மாதிரி தெரியுதா? மூஞ்சி மட்டும் உங்களை வச்சிருங்க அப்படியே. ஆமாம், நிறைய இந்த படம்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த சைடில் கட்டியிருப்பாங்க, வால்லாம் போட்டிருப்பாங்க, குதிரில் உட்காந்துருப்பாங்க, அதில் உங்கள் மூஞ்சி வச்சுக்கோங்க. நானா அப்படிங்க? நீங்கள் தான் இவ்வளவு நாள் ஓடிட்டு இருந்தீங்க, இனிமே உங்களை பார்த்து எல்லாம் ஓட போகுது. அந்த மாதிரி தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை தயார்படுத்தும்படி அவர் உங்களை அழைக்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்குது பாரு. எதையும் பார்த்து நான் ஓடி போக மாட்டேன். கடவுளை நான் அதுக்காக கூப்பிடல. எனக்கு விசுவாசம் என்னும் கேடகம். அவன் எதையாவது சோர்வு அனுப்பிட்டு தான் இருப்பான். அம்புடுத்தான் அவன் குடும்பம், அம்புடுத்தான் அவன் பிள்ளைங்க, அம்புடுத்தான் அவன் பிசினஸ்மா. இதுதான் அவன் அனுப்புற அம்பு. நீங்க என்ன எடுக்கணும்? சரணடைஞ்சிடக்கூடாது. அப்படியே தூக்கி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் அப்படித்தான். இல்லைன்னா அம்புட்டையும் போட்டுக்கிட்டு வெள்ளைக்குடி காமிச்சிட்டு இருப்பாங்க. வெள்ளைக்குடிக்கு மறுபடியும் வேலையா அப்படின்ட்டு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? தொட்டுப்பார், காய்ச்சல் அடிக்கிறதா அப்படின்னு புலிகேசி மாதிரியே உட்காந்துருக்காங்க நிறைய பேர். ஒரு யுத்தத்துக்கும் ஒன்றுக்கும் போறது கிடையாது. பயந்து போய உட்கார்ந்து இருக்குது பாருங்க. அப்படி பயந்து பயந்து இல்லை. விசுவாசம் என்னும் கேடகம். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், இயேசுவின் நாமம், தேவன் உங்களுக்கு கொடுத்த நீதி, சத்தியம், இது எல்லாமே ஆயுதங்களாக இருக்கிறது பாருங்க. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நில்லுங்கள். ஓடிடாதீங்க, நில்லுங்க. நீங்க நின்னீங்கன்னா அவன் ஓடுவான், அது ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. ஏன்னா இது தேவன் தந்திருக்கிற ஆயுதம், தேவன் தந்திருக்கிறது. நீங்க நின்னீங்கனாலே போதும், அது பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். கடனே அப்படின்னீங்கன்னா அது கிளம்ப ஆரம்பிச்சிடும். வியாதியே அப்படின்னா கிளம்ப ஆரம்பிச்சிடும். சில நாய் பார்த்தீங்களா, குரல் குலைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது வந்துட்டே இருக்கும். அப்படின்னீங்கன்னா ஓடிடும். இது பார்த்தீங்களா, ஏதோ புது ஆள் போல, நம்மளை பார்த்து கூட ஒருத்தன் பயப்படுறானே அப்படின்னு அது கொண்டாட்டமாயிரும். அந்த தெருவில் யாரும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க புதுசாக போயிருக்கனால என்ன பண்ணுறது, பயப்படுறது. அப்படின்னா நம்ம ஓடிடும். ஆஹா, நம்மளை மிரட்டுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் இருக்கும், ஏன்னா நம்மளை பற்றி இவ்வளோ விவரம் தெரியுது அப்படின்னு ஓடிடும் நிறைய நேரம். ஆமாம், பிசாசு அந்த மாதிரி தான். சுமித் விக்கல்ஸ்வர்த்னு ஒரு பிரசங்கியார் இருந்தார் பாருங்க. அற்புதமான ஒரு தேவனுடைய ஊழியர். தேவன் அவரை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஆள், ஒரு பிளம்பர். ஒரு பிளம்பராக இருந்தவரை தேவன் ஒரு பெரிய பிரசங்கியாராக எழுப்பி மரித்த ஆட்களை கூட ஒரு உயிரோடு எழுப்புற அளவுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்த ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய வாழ்நாளில் ஒரு 18 பேரை உயிரோடு என்ன பண்ணிட்டாரு, எழுப்பிட்டார். அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர். பிசாசுகளெல்லாம் துரத்தக்கூடிய பெரிய வரங்களையும் கிருபைகளையும் வெளிப்படுத்தின ஒரு நபர். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். அது பின்னாடியே வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் அவர் போகணும் இன்னொரு இடத்துக்கு. அவர் போய் ஏற போயிருக்கார், பின்னாடியே வந்துருக்கு. போனா அது போக மாட்டேங்குது. ஜிம்மி போனா போகவே மாட்டேங்குது. போகணும்னு சொல்லுதோம்ல அப்படின்னு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு அந்த நாய். அப்போ ஆவியானவர் பேசினாரா, பிசாசையும் இப்படி தான்ப்பா துரத்தணும். போயேன் போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து போ அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. போ அப்படின்னா அது போயிடும். நீ கெஞ்சக்கூடாது. தரித்திரமே போ, கடனே போ, வியாதியே போ, குறைவை வாழ்க்கை விட்டு போ. நீ அதிகாரமா அப்படி சொன்னா அது பார்க்கும், ஓஹோ நீ நெசமாவே போயிடணும் போல. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன பண்ணுதுன்னா போ அப்படின்னு செல்லமா தடவி கொடுக்கும். அது போவா வாவானே அதுக்கே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப தடவி கொடுக்காப்ல அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம பிள்ளைங்களோட இருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் கூட நீங்கள் பாருங்கள்,
யாராவதுடா யாராவது அப்படி சொல்லிட்டே இருப்போம். அவனுக்கு யாராவது இது வழக்கமாக சொல்லணும். யாராவது ஓஹோ அப்போதான் கரெக்டாக சொல்கிறாங்க போல, இப்படி ட்ரெயின் ஆகிருப்பாங்க. பார்த்துறீங்களா? அவங்க மனதில் அப்படிதான் ட்ரெயின் ஆகிருக்கும். இப்போ ஒரு சத்தம் வரும் பாரு, அப்பந்தான் சத்தம் வந்தால் தான் சித்தம். சத்தம் வர்ற வரைக்கும் என்ன இல்லை, சித்தம் இல்லை. சும்மா அப்படி மேலோட்டமாக சொல்கிறாங்க, போகாத ஏறாத அப்படின்ட்டு. ஆனால் எப்போமாவது கொஞ்சம் சவுண்டா போகாத அப்படின்னா, ஓஹோ அப்போ நிச்சயமாகவே போகக்கூடாது போல, நிஜமாவே வந்துடணும் போல அப்படிங்கிற மாதிரி. எலும்பு எலும்பு காலையில் மெதுவாக சொல்லும்போது சரி இப்படி அது தடை கொடுத்த மாதிரி தான் இருக்கும். அது காலையில் எடுத்தோடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, எலும்பு எலும்புன்னு ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் சவுண்டாக உறக்க சொல்லும் போது ஓஹோ கண்டிப்பா எலும்பணும் போலங்கிறது அப்போ தான் வருது பாருங்க. அது மாதிரி தான் ஆவியானவர் சொன்னாரா, நீ இப்படி மெதுவாக பேசாத, அதை பார்த்து அதிகாரத்தோடு இயேசு சொல்ற அதிகாரத்தோடு இவனை விட்டு போ, இவனுக்குள்ள திரும்ப வராத அப்படின்னு. ஆமென். போன்னு சொல்றது மட்டும் இல்லை, உன்னை நான் திரும்ப இந்த ஏரியா பக்கம் பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு. ஆமென். அப்போ எதிர்த்து நிற்பது, எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நிற்பது, செய்து முடிப்பது. ஆமென். அப்ப அப்படிதான் சொல்றாரு பாருங்க, நில்லுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நில்லுங்கள். ஓடாதீங்க, பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க, பிசாசின் காரியங்களை குறித்து பயந்து ஓட வேண்டாம், வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. ஏன்னா உங்க கூட ஒரு தேவன் நிற்கிறார். ஆமென். அவர் உங்க பட்சமாக இருக்கிறார். இஃப் காட் இஸ் யுவர் சைட், who can against us? தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார்? பயப்படாதீங்க, நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடகம், சத்தியத்தின் வார்த்தைகள், இதையெல்லாம் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 14வது வசனம் பாருங்க, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ஹெல்மெட்லாம் இருக்குது, மண்டை பத்திரங்கிறாங்க பாருங்க, அதனால ஒன்றும் உடஞ்சிடாது. என்ன கொடுக்குறாங்க, ஹெல்மெட்லாம் கொடுத்துட்றாங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் பாருங்க, அதெல்லாம் வசனம் ஏதோ ஆறுதலின் வசனம் மட்டும் இல்ல, வசனம் என்னவாகவும் இருக்குது, பட்டயமாகவும் இருக்குது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், வியாதிகள் ஒன்றும் எனக்கு வருவதில்லை அப்படின்னாலே வியாதிங்கிற வேறு வெட்டப்படும். கடவுளுடைய வார்த்தைகள் பட்டயமாக அது இருக்கிறது. அது சும்மா இல்ல பாருங்க, the sword of the spirit, அது ஊடுருவி போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இயேசு அந்த வார்த்தையை சொன்ன போது அந்த அத்திமரம் பட்டு போகுது பாருங்களேன். அது மாதிரி தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் நோக்கி கடவுளுடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது அங்கேயும் அது நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வாள் போய் வெட்டுவது போல கடனை நீ வாழ்க்கையில இருக்க உனக்கு அனுமதி நான் மறுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். வறுமையை நான் உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வியாதியை நான் உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கவலைகளை பிரச்சனைகளை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படிங்கும்போது ஒரு பட்டயம் போல அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, வேலை செய்ய ஆரம்பிக்குது. வேரோடு அது வெட்டப்படுகிறது பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இருக்கவே இருக்காது. அப்படிதான் வேதவசனம் சொல்லுது. அப்போ எதையும் பார்த்து பயந்து போகவோ ஓடி போகவோ அல்ல, போய் அதை எல்லாத்தையும் சந்திப்பதற்கு தேவனுடைய வார்த்தை நம்மை தயார் செய்கிறது. அதுதான் இதுல இருக்கிற விஷயம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்க்கவும். ஸோ டேர் டு லிவ். ஓடிடாதீங்க எதையும் பார்த்து, ஐயோ இப்படி இருக்குதா அப்படி இருக்குதுன்ட்டு. அதெல்லாம் சொல்றாரு, என் தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு பிரதர் அப்படிங்கிற. என் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், ஆனா 1000 இருக்கலாம், 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், எத்தனை நாள் இருக்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 இருந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. ஆமென். நமக்கு இது தெரியலன்னு வைங்களேன், நம்ம வேற மாதிரி யோசிச்சிருப்போம். 1000 இந்த பக்கம், ஒரு 1000 இந்த பக்கம், ஒரு 10,000 11,000, ஒரே பிரச்சனை பிரதன். அவர் சொல்றாரு, 1000 வந்தாலும் 10,000 வந்தாலும் அது உன்னை, எல்லாம் சொல்லுங்க, அணுகுவதில்லை. ஆமென். உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 வந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாம் சொல்லுங்க, அது என்னை அணுகாது. ஆமென். அப்ப இதுதான் விஷயம். எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்க, பிரச்சனையே கிடையாது.
விசுவாசம் என்னும் கேடகத்தையும் சத்தியம் என்னும் இந்த ஆவியின் பட்டயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது எதை பார்த்து ஓட வேண்டியதில்லை. உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையிலையா இருக்கட்டும், வாழ்க்கையின் எல்லா பக்கங்கள்லையும் வாழ்க்கையை பார்த்து ஓட கடவுள் உங்களை அழைக்கல, வாழ்க்கையை சந்திக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நிறைய நேரம் பாருங்க, மக்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தராத படுறதுனால வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நெருக்கடிகளை சந்திக்கும் போது அவங்க நினைக்கிறாங்க, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. பிசாசு நிறைய பேர் அப்படி தூண்டி விட்டுருதான் பாருங்க. நம்ம போயிட்டாலே எல்லாம் தீந்துரும் அப்படின்னு தற்கொலைக்கு நேராக அநேகரை என்ன பண்ணுறான், திருப்பி விட்டுருதான். ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, இது எப்படி சந்திக்கணும்னு தெரில, இதில் எப்படி போகணும்னு தெரியல. அதனால ஒரு பயம் ஆட்கொண்டு வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பயந்து போகிற ஒரு இதை கடவுள் வைக்கல பாருங்களேன். வேதவசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆமென், எல்லாம் சொல்லுங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா அந்த வார்த்தை இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கு. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்காரு, அன்பும் பலமும், ஆமென், தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்குள்ள அது இருக்குது. ஒருவேளை மாம்சத்தின்படி நீங்க தைரியசாலிகளா இல்லாம இருக்கலாம், ஆனா கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய ஆவியும் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது பெரிய தைரியம் உங்களுக்கு உண்டாயிடும். ஆமென். நேச்சுரலான தைரியத்தை பத்தி நான் பேசல, அது சில நேரம் இருக்கும், சில நேரம் காணாம போயிடும். நேச்சுரலான வில் பவர் பத்தி நான் பேசல, நான் பேசுறது தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் உங்களுக்கு உண்டாகிறதை பேசுறேன். அது அவ்வளோ நாள் கோழைகளா இருப்பாங்க, ஆனால் கடவுளுடைய வார்த்தையும் ஆவியும் உள்ள போனா அவங்களே வீரர்களாக மாறிடுவாங்க. பாருங்க, யார் இந்த அக்காவா இப்படி, இந்த அண்ணனா இவங்களா இப்படி, அந்த மாதிரி ஒரு 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 பர்சனாலிட்டி சேஞ்சஸை தேவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஆமென். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். எனக்கு எதை பார்த்தாலும் பயம், எதையும் செய்கிற நம்பிக்கை கிடையாது, தன்னம்பிக்கையும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு வாழ்க்கையில எந்த ஆம்பிஷனும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது, என்ன செய்வோம் என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே தெரியாது, இப்படிதான் இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த வெளிச்சம் நம்ம மேல அடிக்க ஆரம்பிக்குதோ, இந்த வார்த்தை தேவனுடைய பிரசன்னம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர 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 நம்முடைய ஆழ்த்துவத்தையே அது மாற்றுகிறது. சில சொல்றாங்க பாருங்க, மதம் மாறுறாங்க. மதம்லாம் மாறுறது இல்லைங்க. மதம் மாறி என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுவும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அது ஒண்ணுமே இல்லைங்க. ஆளே மாறுறாங்க. இது ஏதோ பீட்டர் ஜேம்ஸ்னு பேர் வைக்கிறது கிடையாது. இது ஆளே மாறுது, நம்பிக்கை மாறுது, எண்ணங்கள் மாறுது. வாழ்க்கையில எந்த காரியம் வந்தாலும் கடவுள் என் கூட இருக்கிறாருப்பா, நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன், எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு சமாதானம் உண்டுன்னு வாழ்க்கைய தைரியமா நம்பிக்கையா வாழ ஆரம்பிச்சிருங்க பாருங்க. தட் இஸ் a things. சும்மா ஏதோ ஆமா மல்லிகாவை கூப்பிட்டு ஜாஸ்மின்னு மாத்துறது இல்லை. உங்க பேர் என்ன, மல்லிகா, இப்போ உங்களுக்கு பேப்டிசம் கொடுத்துட்றோம், ஜாஸ்மின். ஜாஸ்மின்னா கிறிஸ்டியன் பேர், மல்லிகானா இந்து பேர். என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. ஆமா, எல்லாம் ஓடிட்டு இருக்கு கிறிஸ்தவமே. மல்லிகை பூனா பேய் வந்துடும், ஜாஸ்மின்னா எப்படியோ மாத்தி வச்சுட்டாங்க பாருங்க அம்புட்டையும். இது கிடையாது. இது உங்க பர்சனாலிட்டியை மாத்துறது, உங்களையே மாத்தி உங்களை தைரியம் உள்ளவர்களாக்கி வாழ்க்கையை வாழ திராணி உள்ளவர்களாக, சகலத்தையும் செய்ய திராணி உள்ளவர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இயல்பான வந்த தைரியங்கள் அல்ல. ஏன்னா அது சில நேரம் காணாம போயிடும். அந்த இயல்பான தைரியங்கள், சில வார்த்தைகள், சில பிரச்சனைகளை பார்த்த உடனே நம்ம ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்திருப்போம் தைரியசாலின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னால் ஒண்ணுமே முடியல அப்படின்ட்டு. இது அப்படி கிடையாது. இது மாம்சத்திலிருந்து வர்ற தைரியம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் அப்பா எனக்கு இருக்கிறார், அவர் வார்த்தை எனக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால வருகிற அந்த தைரியம், அது பாருங்க உங்களை ரொம்ப தூரம் போக வைக்கும்.
துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எது வரைக்கும் இருக்குமா? சங்கீதம் 112 படிக்கிறோம், அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும். ஆமென். உங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம போகிற வரைக்கும் கர்த்தர் உங்க கூட நின்று அதை பார்க்கும்படியாக அவர் செய்வார் பாருங்க. ஆமென். நாங்க என்ன போட்டுருக்கு பாருங்க, அவன் இருதயம் உறுதியா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் இருதயம் உறுதியா இருக்கும். நான் ஒரு பெண்ணாய் பிறந்து விட்டேன், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஒரு பெண் என்றால் சோக வடிவம்னு யார் சொன்னா? சில பேர் பாருங்களேன் அப்படி யோசிச்சுறாங்க. சமூகத்திலிருந்து ஏதோ ஒன்று படிச்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆள் சொல்றார், பைபிள்ல போட்டிருக்கியா பெண்கள் பலவீன பாண்டம்னு? வாங்க மண்டையிலே போடுறேன் நான். அது என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப மென்மையானவங்கன்னு அர்த்தம். மல்லேஸ்வரி என்ன பாருங்க, உங்களால தூக்க முடியாத வெயிட்டெல்லாம் அந்த அம்மா தூக்கிட்டு இருக்கு. பலகீனமான பாண்டமா அது? ஒலிம்பிக்லாம் போய் பாருங்க, எவ்வளவு பெரிய வெயிட்லாம் தூக்குறாங்க, எவ்வளவு தூரம் தாண்டுறாங்க. பலவீன பாண்டமா? சில ஐயா கரெக்டாக கேட்டு பாருங்க, எம்புட்டு அடி விழுது பலகீன பாண்டம்னு. சும்மா பலகீன பாண்டம் பலகீன பாண்டம் பைபிள் அப்படி சொல்லலாங்க. அதோடைய இது அவங்க சாஃப்ட், ரொம்ப மென்மையானவங்க பை நேச்சர். அவங்களுடைய குணாதிசயத்தில் பார்க்கும் பொழுது இயல்புலேயே கருணை, அன்பு இதெல்லாம் கொஞ்சம் ஆண்களை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அப்பா தூங்கிட்டே இருப்பார், அம்மா டப்புன்னு எஞ்சாலும் அம்மா 3 வாட்டி எந்திரிச்சா பால் கொடுத்து தூங்கிட்டு இவர் தெரியவே தெரியாது, இவர் காலில் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பார். அதனால தான் உங்ககிட்ட தரல. அவங்களுக்கு கூடுதலாக அதை பற்றிய ஒரு என்ன இருக்கு, அந்த சென்சிட்டிவ்லாம் கொஞ்சம், அதான் அந்த மென்மைத்தன்மை கொஞ்சம் நிறைய இருக்கு. அப்படி சொல்லியிருக்கு தவிர மற்றபடி அவங்க வீக் கிடையாது. வேதவசனம் அதுக்கு எதிராக பேசுது. எபிரேய ஸ்திரீகள் பலம் உள்ளவர்கள் அப்படி பேசுது பைபிள். நான் ஒரு பெண், நான் என்ன பண்ண முடியும்? என்ன நீங்க மாம்சத்தின்படி உங்களை பாக்குறீங்க. கடவுள் என் கூட இருக்கிறாருங்க, நான் பெண் சிங்கம். ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே முடியாது. அதெல்லாம் நீங்க அப்படியே போனீங்கன்னா அப்புறம் அதை தான் கலெக்ஷன் பண்ணணும் நீங்க நிறைய. இல்லைங்க, எத்தனை பெண்கள் சாதித்திருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வாழ்க்கையில நல்லா வந்திருக்கிறாங்க. கடவுள் என் கூட இருக்கிறார். அப்படி யோசித்தீங்கன்னா தான் நீங்க ஒரு சாதிக்கக்கூடிய ரீதியில் என்ன பண்ணுவீங்க, வருவீங்க. அப்போ அது அப்படி யோசிக்க கூடாது, இப்படிதான் யோசிக்கணும். வேத வசனத்தின்படி யோசிக்கணும். தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாது இருப்பான். ஆமென். பார்த்தா எல்லாம் முடிஞ்சா எல்லாம் முடிந்தது. அது வரைக்கும் நீங்க நிப்பீங்க, உங்களை ஒருத்தர் நிக்க வைப்பார். ஆமென். கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாம் பேசுங்க. இப்படிதான் உங்களை நீங்க பில் பண்ணணும். இந்த மாதிரி விசுவாச வார்த்தைகளையும் கேடகங்களையும் எடுத்துக்கொண்டுதான் உங்க நம்பிக்கைய கட்டணும். அப்படிதான் நாங்க எளிமை வந்திருக்கிறோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், இது கிடையாது எனக்கு, இதை எனக்கு அவர் வைக்கவில்லை. என் கை வாங்கிறதுக்காக நீளாது, என் கை கொடுக்கறதுக்காக நீளும். ஆமென். ஆனா வாங்குற நிலைமையில சூழ்நிலைகள் இருந்தால் கூட சொற்களில் வேற ஒன்று இருந்தது, அவருடைய வார்த்தை இருந்தது. என் கை வாரி இறைக்கும், என் கை வாரி இறைக்கும் சொல்லுவோம் பாருங்க நான். ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்ம என்னெல்லாம் அவர் வார்த்தையிலிருந்து இன்னைக்கு சொன்னோமோ அதெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு பாருங்களேன். நிஜமா சொல்றேன், நான் அனுபவிச்சுட்டு சொல்றேன் உங்ககிட்ட. பிரசங்க யாரா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி இருக்கிறேன். வாரி இறைத்தான் அப்படின்ட்டு. இந்த வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பவுன் தங்கத்தை விதைக்கிறதுக்காக ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். எடுத்து கொடுக்கறது 7 பவுன் 2.5 லட்சம் ரூபா கேஷ் ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இந்த ஒரு வார கணக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. இந்த 1 வீக்ல 7 பவுன் நகை 2.5 லட்சம் ரூபா கேஷ் ஆஃபரிங்ஸ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஊழியங்களுக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு கடவுள் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். அதனால ஒண்ணுமே குறையாது. அப்போ எல்லாமே இருக்குது பாருங்களேன், நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது எல்லாமே. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு நடக்கும் சுவாமி, எனக்கு வழி திறக்கும், எனக்கு பாதைகள் உண்டாகும். இன்னும் திறக்காதெல்லாம் திறக்கும் பாரு, கொஞ்சம் நிக்கணும், அவ்வளவுதான். ஆமா, நான் இந்த சேல்ஸ் பீப்புள்லாம் சொல்லுவேன், விற்கணும்னா நிக்கணும். உங்களுக்கே ஆர்வம் இல்லாத ஒரு விஷயத்தை யாரும் உங்கள்கிட்ட வாங்க போறது கிடையாது. நில்லுங்க.
இன்னும் அடுத்தது என்னன்னு தேடுங்க, கேளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் அப்படியே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு தேடல் இருக்கட்டும், ஆர்வமா தேடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அங்க பாருங்க, அதுல 18வது வசனத்துல வருது பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். தூங்கிடாதீங்க. பி அவேக். உங்களுடைய பிரேயர், தேவனுடைய வார்த்தையை அணுகிறது எல்லாமே உங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு மிகுந்த மன, யாராவது சோகப்படுவதற்கே தயாராகாதீங்க. நான் அதுல இருந்து எழும்ப போறேன் இயேசுவின் நாமத்தினால. சிலருக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு யாராவது வந்து ஒரு எப்பவுமே அவங்களுடைய சோகங்கள்லையே இது பண்ணு. சரி, வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம சந்திக்கிறோம், சிலது கொஞ்சம் வேற வேற இருக்குது. ஆனாலும் சரி ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இதெல்லாம் நான் தாண்டி போவேன், இதெல்லாம் நீங்கள் மாற்றுவீங்க. அதுக்கு நேராக மனசை செலுத்தணும் பாருங்க, அப்போ தான் வெளியே வருவீங்க. இல்லைன்னா அங்கேயே கிடப்போம் பாருங்களேன், அங்கேயே தான் இருப்போம். நான் அப்படி இருக்க போறது இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் தேவை. அப்போ மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். இப்படியே என் வாழ்க்கை போகாது, நான் இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்கும், திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு மன உறுதியோட பிரேயர் பண்ணும்போதே அந்த மாதிரி எதிர்ப்பு நோக்குதான். ஏதோ போயிடும், ஏதோ இல்ல மாறும் பாருங்க. இன்னைக்கு சின்னதா இருக்கு, நாளைக்கு பாருங்க அது எவ்வளவு பெருசா வரப்போகுது பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கேன், எல்லாம் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் கர்த்தர் விட மாட்டார், இதை பல மடங்கு அதை பெருக வச்சு நானே கொஞ்சம் பேருக்கு எடுத்து கொடுக்கிற அளவுக்கு என் தேவனுடைய கரம் என்னை ஆசீர்வதிக்கும். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நடக்கும், நான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் உள்ளுக்குள்ள ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த நெகட்டிவான வேர்ல்டுல அது உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிடும் பாரு. நான் சில பேர் ரொம்ப நாளாக பார்க்கல, சில பேர் என்ன ஆனாலும் வந்து உட்கார்ந்து சத்தியத்தை கேட்பாங்க. அப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, நான் அவங்களும் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய தைரியசாலிகள், கடவுளே இல்லாமல் வாழலாம்னு நினைக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. நமக்கு அவரோடு இருந்தால் மட்டும்தான் தைரியம். ஆமேன். சில பேருக்கு பாருங்க பார்த்துடலாம் அப்படின்றாங்க. இல்லைங்க, அவர் தான் எங்கள் தைரியமே. அதனால தான் அவர்கிட்ட நாங்கள் வரோம், அவர் வார்த்தையை கேட்குறோம், அவரை சார்ந்து கொள்கிறோம். அதுதான் வாழ்க்கைன்னு நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ கவனிங்க, மிகுந்த மன உறுதி. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த மன உறுதி. இந்த மாதிரி வார்த்தைலாம் வேதாகமத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு. மிகுந்த மன உறுதி. சும்மா ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரு டல்லான லைஃப் கிடையாது, ஒரு உற்சாகமே இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒரு சந்தேகப்பட்டுக்கிட்டும் பயந்துக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. அது விசுவாசம், நம்பிக்கை, தைரியம், அன்பு, பலன், இதெல்லாம் கடவுள் உங்களுக்கு தர இருப்பாருங்க. இதெல்லாம் போட்டுக்கணும். வா, நாளை விடியல் என்னுடையதா இருக்கிறது, அப்படி போகணும் பாருங்களேன். ஆமேன். ஆமா, நாளைய தினம் இந்நேரம் சமாரியாவில் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க போகணும். யாருக்கு தெரியும், கர்த்தர் இரவோடு இரவாக என் வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை அவர் கட்டளையிடுவார். பெரிய மாற்றங்களை கொடுக்கிற ஒரு தேவனை நான் ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு இப்படி பயணம் பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வாழ்க்கையில ஒரு பிசாசு இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. சொல்றாரு இல்லையா ஆண்டவர், தேடியும் அதை காணாதிருப்பாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேடியும் காணாதிருப்பாய். ஆமா, இதெல்லாம் எங்க போச்சு? உண்மையில் நான் சொல்றேன், என் வாழ்க்கையின் தேவைகள், குறைவுகள், வறுமைகள், இது தேடினா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது, எங்க போச்சுன்னே தெரிலங்க. எங்க போச்சுன்னே தெரில. ஒரு காலத்துல அது என்ன மிரட்டிட்டே இருந்தது, இப்ப அது எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப நான் எங்க திரும்பினாலும் வளமைகள் தான் எனக்கு தெரிகிறது, செழுமைகள் தான் எங்களுக்கு தெரிகிறது. அப்ப லிட்டரலா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாத்துறாரு. எழுத்தின்படியே ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. உங்க துக்கம் எங்க போச்சு, உங்க கவலை எங்க போச்சு, ஒரு நாள் தேடினா கூட தெரியாது. ஆமேன். உன் அலங்கத்துக்குள் சுகமும் உன் அரண்மனைக்குள் சமாதானமும் இருக்கும். ஆமேன். பார்த்தா எங்க போச்சுன்னே தெரியாது. அதெல்லாம் இல்லாத ஒரு நாளை நீங்க என்ன பண்ணுவீங்க,
இதெல்லாம் மனசுல வைக்கணும் பாருங்க. கடவுள் என் கூட இருக்கிறார், இப்படிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற பயணம் தான் ரொம்ப முக்கியமானது பாருங்க. மிகுந்த மன உறுதி, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த மன உறுதி. ஆமென். ஆமா, இந்த மற்றவங்க சொல்றாங்க பாருங்க, மனதில் உறுதி வேண்டும். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி பைபிள் இருக்கு பாருங்க, மிகுந்த மன உறுதி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். வேற எதெல்லாமோ பற்றி பிடிக்காம என் தேவனை, அவர் வார்த்தைகளை, அவர் வாக்குகளை நான் உறுதியாக பற்றி பிடிக்கிறேன்னா அப்போ எனக்கு பூரண சமாதானம் உண்டு. ஆமென். நிச்சயமான சமாதானம் உண்டு பாருங்க. அப்போ சத்தியம் உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது வாழ்க்கையை அசைக்கும்படியா வர்ற எல்லா சவாலுகள் நடுவுலையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? நிக்க முடியும் பாருங்க. எல்லா நிலையிலையும் நீங்க நல்லா இருக்கணுங்கிறது உங்களை குறித்த கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஆமென். உங்க குடும்பம், அதான் முதல்ல சொன்னேன், தேவன் ஒன்றை குறித்து பேசுகிறார் என்றால் அதை பற்றி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். தேவன் என் குடும்பத்தை குறித்து பேசுகிறார், என் குடும்பத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. தேவன் என் பிள்ளைகளை குறித்து பேசுகிறார், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. எவ்வளவு பேசுறாரு பாருங்க. இது ஆண்டவர் பேசிட்டு போயிட்டு இல்லை, ஆண்டவர் அதை பத்தி பேசியிருக்கிறாரு. அப்புறம் அதுல நான் இருட்டில் இருக்க போறதில்லை, அந்த விஷயத்துல பிரச்சனையில் இருக்க போறதே கிடையாது. தேவன் ஒண்ணுமே சொல்லாத இருந்தாதான் எனக்கு கவலையே. ஆனா தேவன் ஒன்றை குறித்து பேசி இருப்பார் என்றால், ஒன்றை குறித்து சொல்லுவார்னா, அதனாலதான் கேட்கிறாங்க, ஒரு வார்த்தை, ஏன் ஒரு வார்த்தை சொல்லிட்டா வேலையெல்லாம் எல்லாமே மாறுதுன்னு அர்த்தம். அப்போ குடும்பத்தை பத்தி பேசுறாருன்னா அதுல மாற்றம் வருது, வேலையை பத்தி பேசுறாருன்னா அதுல மாற்றம் வருது. அப்போ ஆண்டவர் இதுதான் முதல்ல எனக்கு புரிஞ்சுது பாருங்களேன். என்ன வார்த்தையை ஆண்டவர் தராரு, அந்த வார்த்தையை நம்ம மக்களுக்கு பேசுறோம். அப்ப என்ன நடக்குது? எதை பேசுறோமோ அது ஜனங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. ஆமென். அன்னைக்கு பிசினஸ் கிளாஸ்ல பேசிட்டு இருந்த போது, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும், அந்த பிலிப்பியர் அதை எடுத்து பேசிட்டு இருந்தேன். எப்படி நம்முடைய அக்கௌண்ட்லாம் நிறைஞ்சிருக்கும், நம்ம களஞ்சியெல்லாம் நிறைஞ்சிருக்கும். இதை குறித்து நான் பேசுறேன். அடுத்த நாள் காலையில் ஒரு கப்புள்ஸு அழுதுட்டே சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு எப்படி தான் அந்த பைசா வந்துன்னே தெரிலங்க, வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் எங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நேற்றுக்கு சாயங்காலம் தான் சொன்னீங்க, இன்னைக்கு காலையில் எங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே பலிதமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, தேவன் ஒன்றை குறித்து பேசுகிறார் என்றால் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ இவ்வளவு நேரம் பேசுறாரு பாருங்க ஆண்டவர். அவர் வார்த்தை எடுத்து இன்னைக்கு நான் பேசிட்டே இருக்கிறேன். அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே. ஆசீர்வாதம்னால என்னன்னா, தேவன் பேசிவிட்டார், அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். நிறைய பேர் பிளெஸிங்ஸ்னா என்ன, பிளெஸிங்ஸ்னா என்ன பிரதர் அப்படிங்கிறாங்க. பிளெஸிங்ஸ்னா தேவன் அறிவித்து விட்டார், தேவன் உரைத்து விட்டார், தேவன் பேசிவிட்டார், அதுக்கு பேர் தான் பிளெஸிங். தேவன் சொல்லிவிட்டார், அதான் ஆசீர்வாதம். அதுக்குள்ள இருந்துதான் எல்லாமே என்ன பண்ண போகுது, வர போகுது. சோ தேவன் என்ன பண்றாரு, சொல்றாரு ஒரு வார்த்தை. அப்போ அதை தெரிஞ்சுட்டு தான் அவன் கேட்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ட்டு. நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்க குடும்பத்தை குறித்து பேசுகிறார், உங்கள் வேலைகளை குறித்து பேசுகிறார், உங்க வாழ்க்கையின் சவால்களை குறித்து அவர் பேசுகிறார், உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எதிர்ப்புகளை குறித்து அவர் பேசுகிறார், உங்கள் குறைவுகளை நிறைவாகிறதை குறித்து பேசுகிறார், உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க மேல அதை ஜெயிக்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப இதெல்லாம் அவர் அனுப்புறாருன்னா சொஸ்தமாக போகுதுன்னு அர்த்தம், மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம், விடுதலை உண்டாக போகிறது என்று அர்த்தம். ஆமென். இப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும் பாருங்க. இப்படிதான் எடுத்துக்கணும். ஆண்டவர் அதை பத்தி பேசியிருக்கிறாரா, அப்போ ரைட், நான் நம்ப போறேன். ஏன்னா அவர் சொன்னா அதை செய்கிறவராக அவர் இருக்கிறார். அப்போ அவ்வளோ காரியங்கள் இங்க பேசப்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு உள்ள நம்ம போய் படிக்கணும்னா நிறைய படிக்கலாம், வரும் வாரங்களில் நிறைய படிக்கலாம். நம் குடும்பங்களை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் என்ன, அதை எப்படி கட்டி அமைப்பது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஒர்க், இந்த மூணையும் பற்றி என்ன பண்ணுவோம் நாம பேசுவோம். ஆனால் இன்னைக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன், ஒரு லைன்.
தேவன் அதை பற்றிலாம் பேசுகிறாரு. அதுவே எனக்கு சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். ஆண்டவர் வாயிலிருந்து அதை பற்றிலாம் பேசுகிறாருன்னா எனக்கு அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் பேசுகிறாருனால ஏதோ ஒன்று நடக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா என் பிள்ளைங்களை குறித்து தேவன் சொல்றார், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். ஆமென். நீங்க வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம். அது எப்படி இருக்குங்க, அது இருக்கவே முடியாதுங்க, அதுக்கு பெரிதா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பெரிதா இருக்கும். அந்த வார்த்தை மாம்சமாய் மாறும். ஆமென். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஆமென். அப்போ அதை நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். என் பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற போதனையில் அவங்க வளருவாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் கையிட்டு செய்கிற வேலை நல்லா இருக்கும். சிலர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைன்றதாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குடும்பம் ரொம்ப முக்கியம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், உங்கள் தொழிலின் முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு அது முக்கியமா இருக்குதுங்க. சில பேர் ஆவிக்குரியதுன்னா என்னத்தையோ பேசுனா ஆவிக்குரியதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி போதனைகள்லாம் நான் போதிக்கும் போது என்ன சொல்றாங்க, அவர் எப்போ பாருங்க இதே தான் பேசுறாரு அப்படின்னு ரொம்ப நம்ம வருத்தப்பட்டுக்கிறாங்க. என்ன பேசலாம் சொல்லுங்க, நீங்க வாங்க, என்ன பேசலாம்? அவங்ககிட்ட நான் தான் சொல்றேன், நான் என்ன பேசலாம்? வாழ்க்கையை தான் பேச முடியும். சுகம், வியாதி நிறைஞ்சிருக்கிற உலகத்துல சுகத்தை தானே பேச முடியும். வறுமை நிறைஞ்ச உலகத்துல வளமையை தானே பேச முடியும். பிரச்சனை நிறைஞ்சிருக்கிற வாழ்க்கைக்குள்ள தீர்வுகளை தான் பேச முடியும். அதுதான் பேச முடியும். அதுதான் செய்தி, அதுதான் நற்செய்தி. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு துதியின் உடை, சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு சிங்காரம். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. பாருங்களேன், அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்களோ அதுக்கு பதிலா இருக்கிற கடவுளுடைய வார்த்தை என்ன, அதை பேசுவதுதான் சுவிசேஷமாக வார்த்தையாக அது இருக்கிறது. ஆமென். இப்போ கேட்குறாங்க, எப்படி உங்க ஊழியங்கள் வளருது, எப்படி ஜனங்கள் வந்து திரளா வந்து அமர்ந்து வார்த்தைகளை கேட்குறாங்க, எப்படி இவ்வளவு பெரிய இது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் மக்களுக்கு என்ன பதிலா இருக்கோ அது பேசணும் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து. அநேக கேள்விகள் இருக்கிறது, பூலோக கேள்விகள். ஆனால் பூலோக கேள்விகளுக்கெல்லாம் பரலோக பதில்கள். ஆமென். God's answer to man's problem. அதான் ராயல் ஃபேமிலியில பேசுறோம். God's answer to man's problem. மனிதனுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் கடவுளுடைய தீர்வுகளை நாங்கள் அறிவிக்கிறோம். அதை அறிவிக்க அதை கேட்க மக்களுடைய வாழ்க்கையில அந்த சுவிசேஷம் ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தை என்ன பண்ண ஆரம்பிக்குது, கொண்டு வர ஆரம்பிக்குது. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் என்ன பண்றாரா, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்போ கடவுள் வசனத்தை அனுப்புறாருனாலே சுகம் உண்டாகுதுன்னு அர்த்தம், அங்க கட்டு அவிழ்க்கப்படுகிறது என்று அர்த்தம், அங்க மாற்றம் உண்டாகுதுன்னு அர்த்தம். ஆமென். அப்ப பாருங்க, கடவுளுக்கு உங்க குடும்பத்தை குறித்து ரொம்ப அக்கறை இருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவை குறித்து அவருக்கு மிகுந்த அக்கறை இருக்கிறது. பிள்ளைகளின் வாழ்வை குறித்து அக்கறை அவருக்கு இருக்கிறது. ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய நல்ல உறவு இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். ஒரு பிசினஸ் நடக்குனா, வேலை நடக்குனா, அது ரொம்ப நல்லா நடக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாருங்க. அதனால பயப்படாதீங்க, நல்லா நடக்கணும்னு அவர் நினைக்கிறதுனால என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க பிசினஸ்ல, உங்க வியாபாரத்துல நீங்க வெற்றிகளை பார்ப்பீங்க. ஏனென்றால் தேவன் அதில் நீங்கள் பெருகுவது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. பயப்படாதீங்க. இப்படி ஒவ்வொன்னே பற்றி யோசிக்கும் போது அப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்துடுறோம், வாழ்க்கையே வாழ்வதற்கு தைரியம். ஏன்னா கடவுள் என் வாழ்வை குறித்து பேசுகிறார், என் செழிப்பை குறித்து பேசுகிறார். அதுக்கான இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னா அங்க ஒரு உத்தரவு வரணும். பாருங்களேன், ஒரு கமாண்ட் வரணும். வந்தாதான் அதை அவங்க என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். ஒரு ஆர்டர் காப்பி மட்டும் வந்துடுச்சுன்னு வைங்களேன், அதை வச்சு என்னென்ன பண்ணுமோ பண்ணிடுவாங்க. அது மாதிரி தான் பாருங்க, தேவனுடைய வார்த்தை வந்துடுச்சுனாலே அதை கொண்டு எல்லா காரியத்தையும் உங்களால என்னால செய்ய முடியும். ஆமென். இப்ப நான் அப்படிதான் பாக்குறேன். வாவ், ஆண்டவர் வந்து இதை பத்தி பேசுவாருன்னா அப்போ குடும்பங்கள் அப்படி இருக்காது, நல்லா மாற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கடவுளுடைய ட்ரீமுங்க. காட்ஸ் வேர்டுங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ காட்ஸ் ட்ரீம்.
கடவுளுடைய கனவு அல்லது தேவன் அதை பார்த்துட்டார், தேவன் அதை கண்டு விட்டார். சில சொல்லுவாங்க அப்பெல்லாம் இருக்க முடியாதுங்க. அது உங்களுடைய வார்த்தை. இருக்க முடியுங்கிறதுனால தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுனது நடக்க ஆரம்பிக்கும். தேவன் வந்து பேசும்போது எப்படி பார்க்கிறாரு? இருக்கும் சாத்தியங்களை அவர் பார்க்க போறது இல்லை, இருக்க போறதை அவர் பார்க்கிறாரு. இப்போ கூட நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபேஸ்புக்ல கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன இருக்குது அதை பார்த்து கடவுள் பேசல. இதெல்லாம் என்னங்க இப்பெல்லாம் இருக்க முடியுமா? அது வரப்போகுது, அதனாலதான் அவர் பேசுறாரு. ஆமென். உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும், உங்கள் வியாபாரங்கள் செழிக்கும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாயிருக்கும். உங்களை துரத்துகிற பிரச்சனை ஒவ்வொன்றையும் ஓடி அடிக்கிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு தானியை பெருக பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பீங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. மிகுந்த மன உறுதியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன வாழ வச்சிருக்கிறாருங்க அப்படிங்க சொல்லுவீங்க. அப்ப இதுதான் விஷயம். வார்த்தை வரும்போதே கிளைமேக்ஸே நமக்கு தெரிஞ்சிடுது. ஓஹோ இதுதான் ஆ போகுது, வந்துட்டா. வார்த்தையை பழகி பார்த்துட்டீங்கன்னா ஒரு வாட்டி சொல்லிட்டாலே உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடும், நிறைவேறிடுங்க. ஏன்னா அவர் சொன்ன ஒன்றும் தரையில விழவே விழாது. சில பெரிய பெரிய டிசிஷன், சில பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போய் எப்படி செய்றீங்க அப்படி கேட்பாங்க. இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி போனோம் பாருங்க, பொண்ணா குடிக்கலாம். பெரிய ஒரு ஷிஃப்ட்டு, 10 மடங்கு ஒரு பெரிய இது, மிக லட்சம் அப்படி கிட்டத்தட்ட கோடியை நெருங்குற அளவிற்கு செலவினங்கள் எல்லாமே. எப்படி பண்றீங்க, எப்படி இது பண்ண முடியும், யார் போறோம் இல்லை. ஒரு வார்த்தை அங்கிருந்து அப்படி வந்துச்சுன்னா பல கோடிகள் உள்ள வந்த மாதிரி. ஏன்னா அது வந்தாலே எனக்கு தெரிஞ்சிடும், இது வந்திருக்குது, இது நிறைவேறாம போகாது, இதை நிறைவேற்றி விட்டு தான் அது போக ஆரம்பிக்கும். ஆமென். நிறைவேறும் வார்த்தைகள். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மாலையில இதை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், ஒன்றும் தரையில் விழாது, எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும். மாரியானது இந்த பூமிக்கு எப்படி இறங்கி வருது, மழை எப்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து இந்த காய்ந்த இந்த பூமியை அது நனைத்து அங்கு ஒரு முளையை அது கிளப்பி அநேகருக்கு வேலைகளையும் வாய்ப்புகளையும் ஆகாரங்களையும் எப்படி கொடுக்கிறதோ, தேவன் சொல்றாரு என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையை அவ்விதமாகவே இருக்கிறது. ஆமென். மழைக்கு ஒப்பாக சொல்றார் கடவுள் தன் வார்த்தைய. மழை வந்தா செழுமை வருது, முளை கிளம்புது நாட்டில். அதனாலதான் முன்னாடி நாட்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த என்னதான் கேட்பாங்க, மழை தண்ணி உண்டான்னு தான் கேட்பாங்க. ஏன் வந்துச்சுனாலே மீதி எல்லாமே எல்லா டிரான்சாக்சனும் கரெக்டா இருக்கும். அதுதான் சொல்றாரு, என் வார்த்தை அப்படிதான்ப்பா. என் வார்த்தை எப்படிப்பட்டது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். வாய்க்கும். அவர் வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா நடக்க வேண்டியது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமென். இதுதான் பிடிச்சிக்கணும், வேற எதையும் பிடிச்சிக்க வேண்டியதில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், என் குடும்பத்தை பத்தி பேசியிருக்கிறாருங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும். என் வேலையை பத்தி பேசியிருக்கிறார் கடவுள், என் வேலை, என் சரீரத்தின் ஆரோக்கியத்தை குறித்து கடவுள் பேசியிருக்கிறார், என் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். என் உறவுகளை பற்றி பேசியிருக்கிறார், என் உறவுகள் நன்றாக இருக்கும். இதெல்லாம் நான் உருவாக்கும் கட்டமைப்பு அல்ல, இது தேவன் உண்டாக்கின கட்டமைப்பு. இதை கெடுக்கிறதுக்கு எந்த பிசாசாலையும் முடியாது, எந்த பிசாசாலையும் முடியாது. நரகமே திரண்டு வந்தா கூட அது தோற்று போகும், அது ஓடி போகும், நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது பாருங்க. ஏன்னா அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கடவுள் உங்களை பார்த்து நீ பெருகவே பெருகுவாயிட்டாருன்னா உங்களை யாரும் குறுக வைக்க முடியாது. அது மாதிரி தான் வேதவசனத்தை பார்க்கணும் பாருங்க. அப்போ இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் என் வேலையை பத்தி பேசுறாரு, என் வேலைக்காரங்களை குறித்து பேசுறாரு. கடவுள் பாருங்க எல்லாமே அக்கறையா இருக்கு. ஏன்னா அவருக்கு உங்க மேல அக்கறை, அதனால உங்க வாழ்க்கையில எல்லா பக்கத்தை குறித்தும் அக்கறை. சரி, ஒருத்தன் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன சொல்றான், இந்த ஒரு வார்த்தை சொல்லும் அப்படிங்கிறது கூட எதுக்கு சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது யார் சுகமாவா. இப்போ உனக்கு கேட்கறது ஓகே, வேலைக்கார கடவுள் சொல்றாரு உனக்கு முக்கியம்னா எனக்கு முக்கியம். ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு ஒன்று முக்கியம் என்றால் அது தேவனுக்கும் முக்கியமா இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு தேவனை தான் நீங்க சேவிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு தேவனை தான் நீங்க சேவிக்கிறீங்க.
உங்க விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய தேவன் அவர். உனக்கு முக்கியமா, நான் கண்டிப்பா அதில் செய்கிறவராக இருக்கிறேன். அப்போ என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்போ உனக்காண்டி உன் வேலைக்காரனுக்கு சொல். நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ரொம்ப சோகமாகவே இருக்கான். இதை சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு இல்லையா, தேவன் அவனுடைய நண்பர். ஆமென். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான் என்று வேதவசனம் சொல்லுது. இயேசுவும் அதே தான் சொன்னார், நீங்கள் எனக்கு சிநேகிதர்கள் அப்படின்னு சொன்னார். கடவுளை நண்பனாய் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான வழியிலே நாம் வாழ்கிறோம். ஆமென். நண்பேண்டா அப்படின்னா யார் அது? காட். காட் இஸ் மை ஃப்ரெண்ட். ஆமென். என்ன ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. அப்போ ஒரு நாள் சோகமா இருக்கிறான் ஆபிரகாம். ஆதியாகமம் 21:11 தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. இதுதான் விஷயம். நம்ம பட்சமா இல்லை யோசனமான்னு என்னையே குழப்பிவிட்டாங்க கொஞ்ச நேரத்தில். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது பாருங்க, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இங்க பாருங்க, அவன் கஷ்டமா இருக்கிறான். என் பிள்ளையை குறித்து இப்படி பேசிட்டாங்களே, அவன் பிள்ளையை பற்றி அவனுக்கு ஒரு வருத்தம், என் பிள்ளையை குறித்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு வருத்தம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். பாருங்க, ஆபிரகாம் துக்கமா இருக்கிறான், கடவுள் அதை குறித்து வந்து பேசுறாரு அவன்கிட்ட. துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதெல்லாம் கேள். கவலைப்படாத, அதை பற்றிலாம் நான் கண்டிப்பா அவனையும் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். கேள். அடுத்தல வருதா கண்டினியூஷன், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்துமாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். சோ தேவன் என்னுடைய மிஸ்டேக்கை கூட மாஸ்டர் டேக் ஆகுறார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த இஸ்மவேல் தான் குழியில் கிடக்கிற யோசேப்பு வெளியில் வருவதற்கு காரணமா மாறுறான். அந்த வழியா யாரு வராங்க? வந்தாங்க, இல்லைன்னா போட்டு மூடிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப தூக்கி அவன்கிட்ட வித்துறாங்க. அந்த இஸ்மவேலர் கொண்டு எங்க போய் சேர்க்கிறாங்க? எகிப்துல சேர்க்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆபிரகாமின் குப்பை இப்பொழுது யோசேப்புக்கு உரமாக மாறினது. உங்கள் கடந்த கால குப்பைகளை கூட தேவன் வருங்காலத்தின் உரமாக மாற்றுவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல தேவனுங்க. அந்த அளவுக்கு அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என்ன மாதிரி ஒரு தேவனை சேவிக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷம் இன்னைக்கு சாயங்காலம்? ஹாப்பியா? நீங்க ஹாப்பினா நானும் ஹாப்பி, அவரும் ரொம்ப ஹாப்பி. ஆண்டவர் பாருங்க, அப்படி அவன் பையனை பத்தி பேசினது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருந்திருக்கு. ஆண்டவர் அதை பற்றி அவன்கிட்ட வந்து பேசுறார். ஈசாக்கு அவனை முந்தின தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும், இது எல்லா விஷயத்திலையும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பைபிளை இனிமே இப்படி படிங்க. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் எப்படி ஈடுபாடு காட்டுகிறார், தேவன் அதற்கு ஊடாக வந்து எப்படி கிரியை செய்கிறார், அப்படி பாருங்க. அப்படி பாருங்க. அப்படி பார்க்கறதுக்கு தான் வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கறதுக்கு தான் அப்படி பார்க்கறதுக்கு தான் பைபிள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கு. நான் அதெல்லாம் சொல்றேன், என் வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு தேவன் கிட்ட நீங்க வந்திருக்கீங்க. வாட் எவர் பி, உங்க நிலை எதுவா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, அதற்கு நீர் பொருத்தமான ஒரு தேவனாக இருக்கிறீர், அதை நான் என் வாழ்க்கையில பார்ப்பேன். ஒருவேளை ஆபிரகாமுக்கு தன் பையனை பத்தி ஒரு துக்கமா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அவன் பார்த்தா அவன் வேலைக்காரனை பத்தி அவனுக்கு ஒரு கவலை, உங்க பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கலாம், உங்க எதிர்காலத்தை குறித்து அப்படி இருக்கலாம், உங்க வேலையை குறித்து அப்படி இருக்கலாம். சம்பளம் ஒழுங்காவே கிடைக்க மாட்டுக்கு, வருஷம் ஆகி போச்சு, என்ன நடக்குன்னே தெரியலன்னு யாக்கோபுக்கு ஒரே கவலை. ஆண்டவர் வந்து பேசுறாரு, அவன் உனக்கு செஞ்ச அநியாயத்தெல்லாம் நான் பார்த்தேன், லாபான் உனக்கு செஞ்சதெல்லாம் பார்த்தேன். அவன் இது வரைக்கும் அவன் லாபத்தை மட்டுமே பார்த்துட்டான், வாழ்க்கையில ஒண்ணுமே
தரல, கவலைப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனுங்க. தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களுக்குள்ள ஒரு நுழைய அவர் விரும்புகிறார். நம்ம அவரை அலோ பண்ணா போதும். ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களுக்குள்ள வாங்க. தகப்பனற்றவர்களுக்கு வாக்குகளை கடவுள் தராரு, கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தள்ளப்பட்டவர்களுக்கு வாக்குகளை தரார், கவலைப்படாத, உன்னை மூளைக்கல்லாக நான் மாற்றுவேன். விதவைகளை பார்த்து தேவன் பேசுறார், கவலைப்படாத, உன் விதவை இருப்பின் நிந்தைய நான் மாத்தி போடுவேன், நான் உனக்கு எல்லாமுமா இருப்பேன். இப்படி பேசுறார் தேவன். அப்போ பிள்ளைகள், வேலைகள், வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். தகப்பனே, இந்த மாலை வேளையில உங்க உள்ளத்தை நாங்க பார்க்கிறோம் சுவாமி, உங்க கிருபையை நாங்க பார்க்கிறோம், உங்க அன்பை நாங்க பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையின் தேவனாய் நீர் இருக்கிறீர். எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களை குறித்த தேவனாக நீர் இருக்கிறீர். நாங்க எதை பத்திலாம் பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறோமோ, அது எங்க பிள்ளைகளை குறித்து, எங்கள் வேலைகளை குறித்து, எங்கள் எதிர்காலங்களை குறித்து, எங்கள் வருமானங்களை குறித்து, whatever be, எங்கள் சரீரத்தின் ஆரோக்கியத்தை குறித்து நாங்க என்னென்ன விதங்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை குறித்து பேசக்கூடியவராய், அதை குறித்து வார்த்தைகளை உரைக்கக்கூடியவராய், அனுப்பக்கூடியவராய், அதிலிருந்து எங்களை தூக்கக்கூடியவராய், விடுவிக்கக்கூடியவராக எங்க வாழ்க்கையில வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென். அப்படிப்பட்ட ஒரு செயலை நான் அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுறேன் இந்த மாலையில. ஓ ரஷேகேலாபார, ஒரு தொடுதலை நான் பேசுகிறேன், ஒரு விடுதலை நான் பேசுகிறேன், ஒரு சமாதானத்தை நான் பேசுகிறேன், ஒரு மன உறுதியை நான் பேசுகிறேன், ஒரு ஜெப ஆவியை அவங்க மேல நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லா சமயத்திலும் வேண்டுதல் செய்கிற, புலம்பல் துக்கங்கள்லாம் நீங்கி ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஓ மன உறுதி, எதிர்த்து நிற்கும் திராணி, சகலத்தையும் செய்து முடிக்கிற கிருபைகள், ஓ அதை நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ராபோரா ஷாட்டாரா பாலாரா ரீகாபாராபா ஷாட்டாலா போரோகோ டாலாமானந்தாரா பாலாரா நேனா நானா சாத்தோரி ஆகே லே ப்ரோகோ டாலா பாராலாரா நீனந்தே நேமேனே ஹென்தோ ரோபோ லோரோ ஷேகே லா பாராலாரா और asheke lebo roshata la barabalara. Father, I release your presence. Daddy, I release your word. Daddy, I release your touch in this moment right now. Amen, amen. அவங்களுடைய துக்கத்துக்கு காரணமா இருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி கர்த்தாவே, எப்படி ஆபிரகாமோடு இறங்கி ஆபிரகாமோடு பேசுனீங்களே, எப்ப அது உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அவனை பத்தி சொன்ன விஷயம் உன் மனசுல எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, கவலைப்படாத, நான் அதை மாற்றுவேன்னு சொன்னீங்களே. எவ்வளோ ஒரு தேவன் சுவாமி, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. மனதுருகி திரளான ஜனங்களை கண்டபோது இயேசு மனதுருகினார். ஜீசஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். பலவிதமான நோய்களினால், சத்துருவின் கிரியைகளினால் பாதிக்கப்பட்டு சூரியன் அஸ்தமிக்கும் அந்த மாலை நேரங்களிலே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி, ஜீசஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். இந்த மாலை வேளையிலையும் அதே உள்ளங்களோடு இருக்கிற ஒரு தேவனிடத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. அக்கறை உள்ளவர், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். அது என்ன, உங்க ஒர்க்ல உள்ள இஷ்யூவா, உங்க ரிலேஷனல் இஷ்யூவா, அது உங்களுடைய பிசிக்கல், பினான்சியல், மென்டல், வாட்எவர் பி, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். டாடி, ஓ ரஷென்டே ரனாசா கோலா பாராலாரா ரெக்லேமேன் ரோசா தேரே நே 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 நே. ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளங்களிலும் வரட்டும், ஒவ்வொரு இருதயங்களிலும் வரட்டும். இருள் விலகட்டும், சத்துருவின் வார்த்தைகள் பொய்த்து போவதாக, தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள் மெய்படுவதாக. Hallelujah, 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 hallelujah. Oh Daddy, we release your presence, we release your touch right now. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதே எல்லா கசப்புகள் இனிப்புகளாய் மாறுவதாக.
குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கொடுத்த நல்ல செய்திகளை கேட்பார்களாக. வேலை காரியங்களிலே அற்புதமான செயல்களை பார்ப்பார்களாக. ரே மானாந்தாரா சாத்தோ ரோபோ லோகோ டாலாபாரா நெஹேந்தரோ ஷேக்லே மாண்டாலாரா. ஊழிய காரியங்களிலே பெரிய மாற்றங்களை பார்ப்பார்களாக. சபைகளிலே பெரிய திருப்பங்களை பார்ப்பார்களாக. ரே மானாந்தாரா ஷேடேலே பேரே. ஓ thank you Lord, thank you Lord. அறிவித்து நிறைவேற்றுகிறவர். இந்த மாலையில எதையெல்லாம் அறிவித்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீ நிறைவேற்றும் ஒரு செயலை மக்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்கிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஓ தாராலா ஷேதேரே பெலேரேரே. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். உங்களுடைய ஆஃபரிங்கை நீங்கள் செலுத்த விரும்புகிற பிள்ளைகள் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். ஆன்லைனில் பார்க்குறவங்க ஆன்லைன் மூலமாக கூகுள் பே அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். வியாழக்கிழமை நடக்கிற வியாபார வகுப்புகளில் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஜூம் மூலமாகவும் அட்டன் பண்ணலாம், நேர்லையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கரங்களை எடுத்துக்கோங்க. டாடி, இன்னைக்கு விதைக்கிற எல்லா விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். 30, 60, 100மான பலனை அது கொண்டு வரட்டும். நாங்கள் கொடுக்கும் பொழுது நீர் எங்கள் ஆதாரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவங்க களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாய் காரியங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம்.